بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய நாளுடைய தலையங்கம் சமூகத்தில் மனித குலத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு சமூகத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு தலையங்கம். அதாவது வாலிபர்கள், அவர்களுடைய ஆற்றல், அவருடைய திறமைகள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விவேகம், இவைகள் அனைத்தையும் எப்படி எந்த முறையில் தீனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்த இயலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தீனுக்கு வாலிப சமூகத்தினுடைய ஆற்றலை எப்படி பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நீண்ட பெரிய ஒரு தலையங்கம். இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய அநேகமான தீனுடைய உழைப்புகள், ஆண்களை, வயது வந்தவர்கள், பெரியவர்களை மையமாக வைத்து நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சில முயற்சிகள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான வாலிபர் சமூகத்துக்கு வழிகாட்டல் அல்லது அறிவூட்டல் அல்லது அவர்களுக்கு கைடன்ஸ், அவர்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்லுவோம். இல்லை என்று சொல்லுவோம். சுருக்கமாக சொல்ல போனா இன்றைக்கு உம்மக்கு வாப்பக்கு பிள்ளைகள் ஒரு பொதரிங்காக மாறிவிட்டது, பிரச்சனையாகும். அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க மிச்சம் நல்லவர்கள். ஆனா அவர்கள் வழி நடாத்தப்படவில்லை, அவர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கப்படல. நான் 27 அன்றிரவும் மிக தெளிவாக சொல்லிட்டேன். வீட்டில் நாய் வளர்க்கிறோம், பூனை வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், மைனா குருவி வளர்க்கிறோம். ஆனா புள்ள வளருது, புள்ள சும்மா வளருது. அப்படியே எத்தனையோ பேர் வீட்டில் ரோசாப்பூ வளர்க்கிறாங்க, அதுக்கு அட்டெண்ட் பண்றாங்க, செலவழிக்கிறாங்க. ஆனா புள்ள சும்மா வளருது. அப்படியே புள்ளையினுடைய ஆத்மீகம் அதை பத்தி வாப்பக்கோ உம்மக்கு எந்த கவலையும் இல்லை. ஆக இஸ்லாத்துல ஷபாப், அதாவது வாலிப பருவத்தை பற்றி குர்ஆன் மிச்சம் புகழ்ந்து பேசியிருக்கிறது. இதுல முதலாவது படிக்க வேண்டிய பாடம், வாலிபர்கள் என்றால் யார்? வாலிபர்கள் என்றால் யார்? 60 வருஷம் உள்ளத்தரும் பார்க்கிறார், நானும் வாலிபன் தானே. அவரும் பார்க்கிற நான் ஒரு வாலிபன். அதுக்கு என்ன செய்வோம்? தாடி கொஞ்சம் கரும்பு பூசி கொள்வோம், கொஞ்சம் என்ன சரி ஒரு இதை செஞ்சு பொடியை கொஞ்சம் இது பண்ணி வாலிபனாக நாங்க தோட்டமளிப்போம். சிலாக்களை பார்த்து அங்கல் என்று சொன்னாதான் சந்தோஷம், அப்பாண்டா கோபம் வந்துடும், அப்பாண்டா விருப்பம் இல்லை. அல்லது சொல்லணும், சடங்குல பார்த்திருக்கிறேன், உம்மம்மான்னு சொல்ல மாட்டாங்க, மமின்னு சொல்லுவாங்க. உம்மாக்கு சொல்ற உம்மாடி சொல்லி, உம்மாக்கு சொல்ற உம்மம்மான்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு கில்ட்டி. ஏன்னா நான் கபரு கிட்டவாயிட்டோ, மவுத்து வந்துட்டதோன்னு சொல்லி ஒரு யோசனை சிலாக்களுக்கு அது அந்த குழப்பம் வைக்குது. அப்ப அல்லாஹ் வாலிப பருவத்துக்கு குர்ஆன்ல ஒரு வயசு வச்சுக்கிறான், இதுதான் வயசுன்னு சொல்லி. வாலிப பருவம் என்ன? ஒன்றுக்கு பிறந்ததிலிருந்து 15 வயது வரைக்கும்
நாங்க சொல்லுவோம் துஃபூலியத், அதாவது சிறுபிராயம். சிறுபிராயம் இந்த 15 வரைக்கும் அவருக்கு எந்த விதமான இபாதத்தும் கடமை இல்ல, நோம்பும் கடமை இல்ல, ஹஜ்ஜும் கடமை இல்ல, எதுவுமே கடமை இல்ல. அவர் ஒரு ஃப்ரீ பேட், அவர் ஒரு சுதந்திர பறவை, அவருக்கு எதையும் செஞ்சு கொண்டிருக்கேன். ஆனால் தாய் தந்தையர்கள், உம்மவாப்பா, பேரண்ட்ஸ் அந்த காலகட்டத்தில் தான் ஆக கூடுதலாக அட்டென்ட் பண்ணி அவங்கள சரியான முறையில வழி நடத்துறதுக்கும் சரியான ட்ராக்ல அவங்கள போட்டுறதுக்குரிய கவனம் செலுத்துறது ஆக முக்கியம். சையத் சாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சையத் குத்துபடி சொல்லக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தஃப்சீர் எழுதுறாரு, உலகத்துல சிறுபிராயம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிருகத்தை பொறுத்தவரையில சில மாதங்கள் தான். ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு ஒட்டகம், ஒரு நாங்கள் எடுத்து பார்த்தாலும் சிறுபிராயம் தாயினுடைய பால் குடிச்சு தாயினுடைய அரவணைப்புல வாழக்கூடிய கால எல்லைக்குது இது 1 வருஷத்தை விட குறவுதான். 1 வருஷத்தை விட குறவு. ஆடே மாடெல்லாம் 4-5 மாசத்துல உமா விட்டு பிரிஞ்சிடும். துஃபூலியத் அந்த சிறுபிராயம் என்றது ஒரு மிருகத்துக்கு தேவையில்லை. ஏன் காரணம் என்றா அதுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இல்லை, விஷன் ஒன்று இல்லை உலகத்துல வாழ்க்கையில. ஆனா உலகத்துல மிருகங்கள்ல ஆக நீண்ட ஒரு சிறுபிராயத்தை கொண்ட ஒரு மிருகம் தான் மனிதன் என்ற மிருகம். மனிதன் என்ற மிருகம் 15 வருஷம். 15 வருஷம் யாருடையோ தர்பியத்தை கீழே வளரணும், நல்லதை படிக்கணும், கைடன்ஸ் வேணும், நல்லது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். யாபுனைய என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனே அன்பு மகனே என்று வாப்ப பிள்ளையோட பேசணும். அதுக்கு பிறகு 15 40 வரைக்கும் 15 40 வரைக்கும் ஹத்தா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இந்த 15 40 வரைக்கும் நாங்க இதுக்குத்தான் சொல்லுவோம் வாலிப பருவம் என்று சொல்லி. இதுதான் வாலிபம். என்னைக்கு 40 அங்கல போர்டர் பாஸ் ஆகுவோமோ அன்னைக்கு மறந்துடும் நான் வாலிபர் அல்ல சொல்லி. அதுக்கு பிறகு நான் ஒரு மனிதன், ஒரு ஜென்டில்மேன். 40க்கு பிறகு பல வகையான கோளாறு உருவாகும், பல வகையான பிரச்சனை வரும், உடம்புல நோய் வரும், குணம் மாறும், சிந்தனை மாறும். அதுக்கு பிறகு என்ன செய்ய பல வகையான கோளாறு உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு வயசு 10 வருஷம் 40 50 வரைக்கும். இதுக்கு சொல்லுவோம் அரபுல சொல்லப்படும் குஹூலான்னு சொல்லி, அதாவது அங்க சம்பூர்ணமான மனிதன், ஒரு பரிபூர்ணமான அனுபவ ரீதியான மனிதன். 50 மௌத்து வரைக்கும், அது 65 இருக்கோ மேலும், 60 இருக்கோ மேலும், 70 இருக்கோ மேலும், அதுக்கு சொல்லுவோம் அது வயோதிப பருவம். வயோதிப பருவம். அப்ப இஸ்லாம் உலமாக்கள் இப்படியான ஒரு முறையை காட்டிக்கிறாங்க. ஆக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில 40% காலம் கழிகிறது. 40% காலம் கழிறது வந்துட்டு வாலிப பருவத்தில் தான் காலம் கழியுது. வாலிபர் 25 15 வயசுல பிடிச்சு 40 வயசு வரைக்கும் 25 வருஷம். சரி, 25 வருஷ காலத்துல இவன் எதை சாதிக்கிறானோ இதுதான் அவன் ரெக்கார்டாக இருக்கும். 50க்கு பிறகு சாதனை யாராலே படைக்கிறாது. 40க்கு பிறகு சாதனை படைச்சவங்க யாருமே இல்ல. சாதனை படைக்கணும் எப்ப தெரியுமா? அந்த 25 இதுக்குள்ள 40க்குள்ள, 15 40க்குள்ள. அது யாராக இருந்தாலும் சரி, அங்க சரித்திரம் படைச்சாத்தான் அந்த சரித்திரம் நீடிக்கும். 40க்கு பிறகு சரித்திரம் படைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன் என்ற பட்டம் வாங்கியது 40க்கு முந்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அமீர் என்ற பட்டம் வாங்க 40க்கு முந்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எக்கானமிஸ்ட், அதாவது ஒரு பொருளாதார ஒரு இஸ்லாமிய பொருளாதார கான்செப்டை முன் வச்சது 40க்கு முந்தி. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை வாக்கிலும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்கள் இவங்க எப்ப சரித்திரம் படைச்சாங்க? 40க்கு முந்தி. இந்த வாலிப பருவம் இருக்குது, இது மிக முக்கியமான நல்ல ஒரு பருவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க உங்களோட தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினோம் ஒன்றுமே தெரியாம. ஒன்றுமே தெரியாம ஜீரோ. நீங்க ஜீரோ, ஹீரோ அல்ல. நீங்க வெளியே வரக்குள்ள ஜீரோ. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒன்றும் இல்ல, ஒன்றும் தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாத உங்களோட பேரும் உங்களுக்கு தெரியாது, உங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, ஒரு பசு, ஒரு கண்டு உலகத்துக்கு வரக்குள்ள என்ன அறிவு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த அறிவு உங்களுக்கு இருக்கல்ல. புள்ளையத்தான் உம்மை தூக்கி நெஞ்ச வச்சு அணைச்சி
பால் பருக்கோணம், அதுக்கு பிறகுதான் அவர் இருப்பாரு. உம்மா கிட்ட கூப்பிட்டு எடுக்கலன்னு சொன்னா நாங்கெல்லாம் மௌத்தாயிப்போம். ஆனா ஒரு கண்டு, ஒரு ஆடு பிறந்ததுமே தெரியும், உம்மட பின்னங்காலுக்கு பக்கத்துல தான் என்ற சாப்பாட்டை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த அறிவு அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான். எங்கே மாடு பைத்து கண்டு தூக்குறல, கண்டு அரவணைக்கிறல்ல, என்ன செய்யும்? குடிக்கும். அது அல்லாஹ் வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ அத்தன்வீன் லித்தக்லீல். ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாத காலத்தில்தான் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். சொல்லி போட்டு சொல்றான், அல்லாஹு அல்லதி ஹலகக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைச்சான். மின் துஃபின், பலஹீனமா, பலஹீனம். எந்த அளவுக்கு பலஹீனம்? கண் பார்க்குதில்ல, காது கேட்குதில்ல, வாய் பேசுதில்ல, சும்மா கையாற்றுறீங்க, காலாற்றுறீங்க, இந்த அளவுக்கு பலஹீனம். வேற ஒன்று நடக்குதில்ல, பங்கன் ஆகுதில்ல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஃபின், மின் துஃபின், பலஹீனமான நிலையில உங்களை படைச்சான். சும்ம ஜஅல, அந்த பலஹீனம் அப்படியே நீடிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வந்து 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது. இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறீங்க, இப்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்க. அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல மின் பஅதி துஃபின் குவத்தன், அந்த பலஹீனத்துக்கு பிறகு ஒரு சக்தி வருது, சக்தி, வாலிப பருவம், வாலிப பருவம். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின், அந்த வாலிப பருவத்துக்கு பிறகு மர்வ பலஹீனம் பிறக்குது. 40க்கு பிறகு கேன்சர் வரும், 40க்கு பிறகு சீனி வரும், 40க்கு பிறகு என்ன வரும்? என்ன வரும்? எல்லாம் வரும், எல்லாம் வரும். காய்ச்சல் காரனுக்கு வட்லாபம் இனிக்குமா கசைக்கும்? சொல்லுவாவும் என்ன செய்யும்? காய்ச்சல் காரனுக்கு என்ன செய்யுங்க? வட்லாப்பம் கசக்குமா? காய்ச்சல் காரனுக்கு வட்லாபம் கசக்கும். சரி, சீனி நோயிலாக என்ன செய்யும்? என்ன விஷயம்? சீரோட குணமா என்ன வருமா அவளுக்கு? வட்லாபம் கசக்குது காய்ச்சல்காரனுக்கு. டயபெட்டிக் பேஷனுக்கு என்ன வரும்? சொல்லுவோம். ருசி ஆகுமா? ருசி அல்ல, ஹவாத்தனம் வரும். எப்ப சரி டாக்டர் அவங்களுக்கு சீனி எழுதிட்டு அன்றைக்கு தான் அவரு பஞ்சம் வந்தா. சின்ன பஞ்சம் கலவுல தின்னுவாரு, வட்லாபத்தை கலவுல தின்னுவாரு, மஸ்கர் கலவுல வாங்கி தின்னுவாரு. எங்கேயாலும் கல்யாணம் பண்ண நோனை இல்ல தானே நல்லா தின்னோடு தின்னுவாரு. இதெல்லாம் பலகீனம். 40 வரைக்கும் மனுஷனா வாழுவோம். 40க்கு பிறகு என்ன செய்யணும்? மருந்து பக்கெட்டோட தான் வாழணும். ஒருத்தர் சொன்னாரு, இது யாரும் ஹதீஸ் அல்ல, சில பழைய மக்கள் பேசுவாங்க. அவர் சென்னோர் மௌத்தாகிட்டார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு சும்மா சொன்னாரு, அல்லாஹ் மனுஷனுக்கு 40 வருஷத்துல கொடுத்த உண்மையிலே. ஹதீஸ் அல்ல, அல்லாஹ் மனுஷனுக்கு உண்மையிலே கொடுத்துட்டு வருஷம் 40 வருஷம் நல்ல ஸ்மார்ட்டா வாழ்ந்துட்டு வந்து சேருவாப்பான்னு சொல்லி, ஸ்மார்ட்டா 40 வருஷம் வாழ்ந்துட்டு வந்து சேருன்னு சொல்லி இவர் சொன்னாரா, யா அல்லாஹ் போதா, இன்னும் கொஞ்சம் கூட்டித்தான்னு சொல்லி. யாரு? மனுஷன். அல்லாஹ் கூப்பிடுனா மாட்டை கூப்பிடுங்க, வாடா மாட்டு, மாட்டை கூப்பிடுங்க, வாங்க கூப்பிட்டு மாட்டை சொன்னா, உனக்கு நான் 20 வருஷம் தந்திக்கிறேன், உனக்கு போதுமா? இல்ல எனக்கு மிச்சம் 10 அவனுக்கு கொடுத்துடு. யாரு கொடுத்துடு? யாருக்கு? மனுஷனே கொடுத்துடு. அப்ப 50 ஆச்சு தானே இப்ப? சரி, மறுவச்சரம் போதான்னு சொல்லி, அதுவும் போதா. இது ஹதீஸ் அல்ல. அதுக்கு பிறகு மறுவ போட்டாராம், போதாண்டோடனே ஒரு நாயை கூப்பிடுங்க, வா உனக்கு 20 வருஷம் நந்திக்கிறேன், எல்லாம் எனக்கு தான் இது மிச்சம், அவனே கொடுக்கணும் கொடுத்துரு. யாருக்கு? மனுஷனுக்கு. சரி, 10 அங்க வந்தாச்சு. இப்ப எத்தனை? இப்ப 60. இப்ப சரி, இன்னும் போலாம். மறுவ பார்த்தா அல்லாஹ் ஒண்ணு பக்மூடன் தெரியுமா? பக்மூடன் குரங்கு இல்ல, பக்மூடன் ஆந்த, ஆந்தைய கூப்பிட்டான். கூப்பிட்டு உனக்கு ஒரு 20 வருஷம் இருக்குது, எனக்கு தான் மிச்சம் இது, அங்க கொடுத்துரு. இப்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபிள், சரி 70 கிடைச்சிக்குது சொல்லி போட்டு 40 வருஷம் தான் மனுஷன் மாறி வாழுவாரு. 40 50 வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சுவாரு. என்ன செய்யறது? உழைச்சிருது. புள்ள குடுக்கணும், மூடு கட்டணும், கல்யாணம், புள்ளட கல்யாணம், அது இது நினைச்சுவாரு. இப்ப 40க்கு போறதுதான் அந்த எண்ணமே பிறகு. எந்த எண்ணம்? எந்த எண்ணம்?
சம்பாதிச்சோணும், வீடு தேடணும், கட்டணும், அது செய்யணும், இது செய்யணும், குமரோட பிள்ளைய கொடுக்கணும், மருமகன் வருவா மருமகள் வருவான்னு சொல்லி புல் தலைநீக்கும். 50க்கு பிறகு 60 வரைக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்க, எதை கண்டாலும் குறைச்சுவாரு. எதை கண்டாலும் குறைச்சது. சும்மா பிள்ளைய கண்டாலும் குறைச்சுவாரு, மனைவியை கண்டாலும் குறைச்சுவாரு. 60ல இருந்து 70 வரைக்கும் வீட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டு இருப்பார். அது போல யாரத்து வரணும், என்ன என்ன இருக்கிறீங்க, இப்ப தண்ணி கொண்டாடணும், அப்ப தண்ணி கொண்டே கொடுப்பீங்க. மறுபடியும் என்ன பசிக்குதுன்னு வாரு, சாப்பாடு கொடுப்பீங்க. மனுஷன் அதாவது 40 வருஷம் ஒரு கதை, இது யாரும் ஒத்தன்டிக்காக ஹதீஸ் எடுத்துட வானம், மனுஷன் வாழ்க்கையை அவர் விளங்கப்படுத்துறாரு. சரி, வாலிப பருவம் நல்லமா முதுமை பருவம் நல்லமா? எது நல்ல? வாலிப பருவம் நல்லமா முதுமை பருவம் நல்லமா? ஒரு ஆர்கியூமெண்ட் இது. கடைசியாக வெத்துறாங்க யார் தெரியுமா? வாலிப பருவம் தான் நல்ல. வேண்ட சொர்க்கத்துக்கு போகக்குள்ள அப்பமா சொர்க்கம் போறல வாப்பா. சொர்க்கம் போற யாரு? வாலிபன் தான் சொர்க்கம் போறது. அப்பமா சொர்க்கம் இல்லையா? அப்ப வாலிபனாய்த்தான் போவார் சொர்க்கத்துக்கு. எத்தனை வருஷம்? 33 வருஷம். தலைமாத்திர பிரச்சனை இல்லைங்க, பேர் சர்டிபிகேட் டேட் மாத்த தேவையில்லை. எல்லாருடைய வயசு ஒரே வயசு. அபுனா 33 வருஷம் எல்லாருக்கும் வயசு. எல்லாரும் 33 வருஷம் வாலிபனாக சுவர்க்கத்தில் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். ஊருபன் அத்ராபா, அல்லாஹ் சொல்றான் சுவர்க்கத்துடைய கன்னிகளை பத்தி, இன்னா இன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா ஊருபன் அத்ராபா. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்து கன்னிகளுடைய வயசு 33 இல்ல, அவங்களோட வயசு கரோ, அவங்களோட வயசு கரோ. சுவர்க்கத்து பெண்களுடைய வயசு கரோ. சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள 5 நபிமாருடைய தன்மையோட போவோம். 5 நபிமாருடைய குவாலிட்டி, 5 நபிமார்களுடைய இதுக்கும் அமைப்பிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் 60 ذراعا في السماء, 90 முழம் உயரம், 60 முழம் 90 அடி. இந்த சின்ன உடம்பை வச்சுக்கொண்டு அரக்கோப்ப கஞ்ச குடிச்சேடா, 2 சமுசா தின்னேடா, அவர் போதும் போதும். சுவர்க்கத்தை போயிட்டு தின்னணுமே வாப்பா, பெரிய உடம்பு, அந்த உடம்பு கேட்ட வயிறு. 60 ذراعا في السماء. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாய்ஸ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாய்ஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க தாவூதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்திருந்தோம். எப்படிப்பட்ட வாய்ஸ் என்று சொன்னா, தௌராத்துடைய வேதத்தை ஓதுவாங்க, விண்ணில பறக்கிற பறவையும் அப்படியே நின்று கேட்கும். யா ஜிபாலு அவ்விபி மா ஹுவ அத்-தைர், யா ஜிபாலு அவ்விபி மா ஹுவ அத்-தைர். அவ்விபின்னா அவ்வாபீன், அதாவது வணங்கும், கேட்கும். மலைகள் தஸ்பீஹ் செய்யும், பறக்கிற விண்ணில பறக்கிற பறவை தஸ்பீஹ் செய்யும். சுவர்க்கத்துக்கு போற சுவர்க்கவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாய்ஸ் இது. பெரிய ஹதீஸ் அது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஹாஃபிது குர்ஆனை கூப்பிட்டு ஓதுவாப்பா, நீ ஓதுவாப்பா. தௌராத் ஓதி முடிஞ்சு நீ ஓது, இப்ப குர்ஆன் ஓது. அல்லாஹ் சொல்லுவான், நபியை பார்த்து நீங்க ஓதுங்க. இப்ப கடைசி அல்லாஹ் சொல்லுவான், இப்ப நான் ஓதுறேன், நீங்களே கேளுங்க சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது யார்ட? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது 4 வந்துட்டு. 5வது என்ன? என்ன அவங்களோட அஹ்லாக்? கடைசியா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கோட போவீங்க. ஏன் அஹ்லாக்னு சொல்லல, ஏன் அஹ்லாக்னு சொல்லல, உங்கள இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கோட சொர்க்கம் போவீங்க. அந்த அஹ்லாக்கோட போறா உள்ளத்துல எந்த விதமான கசடு ஒன்று வைக்க மாட்டாரு. உள்ளம் சும்மா வெள்ள புடவ மாதிரி இருக்கும். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உள்ளம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாய்ஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசு,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்லாக்கோட நாங்கள் எல்லாரும் சுவர்க்கம் போவோம். அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இப்ப இஸ்லாம் வாலிபர்களை பத்தி மிச்சம் பேசிக்குது. குர்ஆன்ல ஏராளமான சம்பவங்கள் இருக்குது வாலிபர்களை பத்தி. உலகத்துல வாலிபர்கள் என்ன சாதிச்சாங்க, எப்படிப்பட்ட சாதனை உருவாக்கி காட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான், வாலிபர்கள் இருக்கிறாங்களே அதுல ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 16 வருஷம் ஸ்மார்ட், நல்ல புத்தியோட விவேகத்தோட, ஜோஸ் இல்ல, சொடபோத்தல் அல்ல. பாப்புக்கு தாவத்து கொடுத்தாரு, பாப்ப ஏற்றுக்கொள்ள இல்ல, அங்க பேசினால் அவங்க ஏற்றுக்கொள்ள இல்ல. நீங்க செய்த மேல கையில் ஒரு கோடு எடுத்து போட கோடலிய எது சிலையெல்லாம் உடைச்சல்ல, சிலையெல்லாம் உடைச்சல்ல. ஜோஸ்ல வந்தா எல்லாம் உடைச்சிப்பாங்க, ஹோஸ்ட்ல வைத்து எல்லாம் உடைச்சிப்பாங்க, எல்லாம் உடைச்சல்ல. எதை உடைச்சோடமா உடைச்சாங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒன்றை மட்டும் வச்சாங்க. இது விவேகி, புட்சாலித்தனம். இந்த ஜோஸ்ல போயிட்டு என்ன பிறப்பாடு போயிட்டு சினிமா தியேட்டர் உடைச்சு, ஜோஸ்ல போயிட்டு கடையை பத்த வச்சு, ஜோஸ்ல போயிட்டு அந்த வீட்டை கல்லடிச்சு, இதல்ல. எதை செஞ்சாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிதானத்தை இழக்கல்ல. சிலையை உடைச்சோம், எல்லா சிலையும் உடைச்சல்ல. எதை உடைச்சோனோ அதை உடைச்சாங்க, எவ்வளவு உடைச்சோனோ அவ்வளவு உடைச்சாங்க. கொஞ்சத்தை உடைச்சு போட்டு பெரிய ஆசாமி உட்கார்ந்து பெரிய சிலை, அவருடைய கழுத்துல கோடலிய போட்டு வந்தாரு, கோடலிய போட்டு வந்தாரு. காலு இன்னா சமிஅனா ஃபதன், ஒரு வாலிப புள்ளே நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்தான் எங்களுடைய சிலைகளை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருந்தாரு, அவர்தான் இதை செஞ்சிருக்கேன் சொல்லி. எவ்வளவு பெரிய மன உறுதி வந்தாங்க. போய் சொல்லல, நீ செஞ்சியாரு கேட்டாங்க. பல் ஃபஅலஹு, கேளுங்களே, அவருடைய கழுத்துல தானே கோடலிக்கிறோம், அவர்கிட்ட கேளுங்க வைத்து. அவருடைய கழுத்துல கோடலிக்குது, அப்ப நீங்க இதை வணங்குறீங்க, இவருக்கு பார்க்கல ஒன்றையா நீங்க வணங்குறீங்க. இந்த பெரிய ஆசாமிக்கு அவரு கீழே உள்ள ஆட்களே பாதுகாத்துக் கொள்ளேன்னு சொன்னா உங்களை பாதுகாப்பார் அவரு. இந்த பெரிய ஆசாமி கழுத்துல கோடலை வச்சு கொண்டிருக்காரு, அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது, நீங்க போய் இப்படிப்பட்டோட வணங்கணுமா? எப்படிப்பட்ட அந்த கட்ஸ். 16 வருஷம் நெருப்புல போட போறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வராங்க. இதுதான் வாலிபர்கள், பின்வாங்க மாட்டாங்க. நாங்க வீர மரணம் அடைவோம், நாங்க இதையும் சாதிப்போம். அல்லாஹ் சொல்றான், இது ஒரு ஃபதா, இது ஒரு வாலிபர். அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள். ஜோர்தானுக்கு போங்க, போயிட்டு பாருங்க குகைய. அந்த குகையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவங்க அவங்கள தாடி பழுத்து முதுமை பருவத்தை அடைந்து நாளைக்கு மௌத்தாகிற ஆக்கள் அல்ல. அல்லாஹ் சொல்ற, இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள், ஆமனூ பிரப்பிஹிம், அவருடைய ரப்ப கொண்டு ஈமான் கொண்டாங்க, அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டாங்க. வஸித்னாஹும் ஹுதா, அவருடைய ஈமானை நாங்கள் அதிகரித்தோம், நேர்வழியை அதிகரித்தோம். அவங்க ஸ்ட்ராங் ஆனாங்க, சுப்ஹானல்லாஹ் போனாங்க. எப்படிப்பட்ட வாலிபர்கள் என்று சொன்னா, அந்த வாலிபர்களை பிந்து என்று போன நாயே நாளைக்கு நாங்க சுவர்க்கத்துக்கு அனுப்புற வாலிபர்கள், சும்முள்ள வாலிபர்கள் அல்ல. அந்த வாலிபர்களை பிந்து என்று போன நாயும் நாளைக்கு சுவர்க்கத்தில். அந்த குகையில நாய் தூங்கிச்சுதே வெளியே, அல்லாஹ் அந்த நாயன்னு சொல்றான் குர்ஆன்ல. இவங்க வாலிபர்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, فذكر الله تعالى انهم فتية وهم الشباب, அவங்க தான் வாலிபர்கள். هم اقبل للحق, வேகமாக அவசரமா ஹக்குக்குள்ள வந்துடுவாங்க. வஹதா லிஸ்ஸபீல், உண்மையான பாதையை சுருக்க புரக்கிக் கொள்வாங்க. மின ஷியூஹில் லதீன قد عتوا وانعمسوا في دين الباطل, பாத்திலான உண்மைக்கு முரணான மார்க்கத்தில் ஊறி போன அந்த வயோதிபர்களை விடவும் இந்த வாலிப சமூகம் சுருக்க தீன் எடுத்துக் கொள்வாங்க. வலிதாலிக், இதன் காரணமாகத்தான் கான அக்ஸருஹுமுல் முஸ்தஜீபீன லில்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபாபன்,
சொல்றாங்க. அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை 40 வருஷத்துல தீன பத்தி பேசின சந்தர்ப்பத்தில் தீனுக்கு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆரம்பத்தில் வாலிபர்களாகத்தான் இருந்தாங்க. எல்லாருமே வாலிபர்கள். அபூபக்கர் வாலிபர், உமர் வாலிபர், உஸ்மான் ஒரு வாலிபர், அலி ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர், எல்லாருமே வாலிபர்கள் தான். ஆரம்பத்தில் வாலிபர்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவங்க ஒரு கூட்டம், ஆமனு, குகைக்குள்ள போனாங்க. அல்லாஹ் சொல்றான் 300 வருஷம் சிலையில தூங்கினாங்க. எத்தனை வருஷம்? 300 இயர்ஸ் தூக்கம். வஸ்தாது திஸ்ஆ, இன்னும் ஒரு கணக்குப்படி அவங்க 309 வருஷம் தூங்கினாங்க. சூரிய கணக்கு பிரகாரம் 300 வருஷம், சந்திர கணக்கு பிரகாரம் 309 வருஷம் தூங்கினாங்க குகைகளுக்கு. அல்லாஹ் அந்த குகையை இன்னும் வச்சிருக்கிறான். போயிட்டு பாருங்க குகைய. காலையில சூரியன் உதிச்சா இந்த பக்கத்தால வெளிச்சம் வரும், மாலையில சூரியன் மறையும் பொழுது இந்த பக்கத்தால வெளிச்சம் வரும். அல்லாஹ் ரெண்டையும் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான். வைதா கரபத் தக்ரிமுஹும் தாத்தல் யமீனி, சுப்ஹானல்லாஹ், வலது பக்கம் பிரட்டி பிரட்டி தூக்கமாக்கினான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்லியிருக்கிறான். இந்த சம்பவத்தை படிங்க. இதைத்தான் வெள்ளிக்கிழமை ஓதுறோம் சூரத்துல் கஹஃப் என்று சொல்லி அதுல அல்லாஹ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறான். சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு யௌம லா லில்ல இல்லா லில்லு, நாளை கியாமத்துடைய நாளையில 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். 7 பேர் நிப்பாங்க நிழல்ல, எங்கேயுமே நிழல் கிடைக்க மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், ஒரு மைதானம், மஹ்ஷருடைய மைதானத்துல யாருக்குமே நிழல் இல்ல. எல்லாரும் தக்களிப்பாங்க, எல்லாருமே சஞ்சலப்பட்டுக் கொண்டிருப்பாங்க. தலைக்கு மேல சூரியன் கொந்தளிப்பு இருக்கும். அல்லாஹ் அதில் ஒன்றுதான் இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்தக்கூடிய அரசன். ஏழையையும் பணக்காரனையும் தெரிந்தவனையும் தெரியாதவனையும் ஒரே இடத்துல வச்சு வழி நடாத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசன் நாளைய கியாமத்தில் அந்த நிழல் இருப்பான். இரண்டாவது யார் தெரியுமா? இரண்டாவது யாரு? தாடி பழுத்தாக்கள் அல்ல. அல்லாஹ் சொல்றான் ஷாபுன், அல்லாஹ்வுடைய நபி ஷாபுன், ஒரு வாலிபன், ஒரு வாலிபன், 15 40 வரைக்குள்ள வாலிபன். நஷஅ ஃபீ தாஅத்திஹி, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே வாழ்ந்தவன். இந்த எத்தனை வாலிபர் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எத்தனை யுவதிகள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். சில பெண்கள் சொல்றாங்க, நாங்க மூடின முகத்தை துறக்க மாட்டோம், எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சலட்டும் பிரச்சனை இல்லை. இந்த முகத்தை பார்ப்பதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கபர்ல யார் சரி பார்க்கட்டும். ஸ்ட்ராங் வாலிபர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த வாலிப சமூகத்தை கொண்டு மட்டும்தான் தீன உருவாக்க இயலும். உங்களுடைய ஸ்ட்ராங் உங்களுக்கு ஒரு சக்தியை தந்திருக்கிறான். அந்த சக்தியை தீனை பயன்படுத்துங்க. எத்தனை இரவுகள் கிளப்ல, எத்தனை இரவுகள் ரோட்ல, எத்தனை இரவுகள் தெருவுல கழிது. மாஷா அல்லாஹ், வாலிப சமூகத்துடைய ஒரு கூட்ட வாலிப சமூகத்துடைய காலம், இரவு நேரம், பகல் பள்ளியில கழிது. மாஷா அல்லாஹ், பள்ளியில மட்டுமல்ல, தெருவடிக்கிறாங்க, பஜார்ல வியாபாரம் பண்றாங்க. மாஷா அல்லாஹ், ஹலாலா பண்றாங்க, தீனோட பண்றாங்க. எங்கள்கிட்ட கேட்டு வார பத்துவாக்களை பார்த்து ஆச்சரியமான பத்துவாக்கள். வாலிபர்கள் வாலிபர்கள் நான் எப்படி ஜகாத்து கொடுக்கணும், நான் எப்படி தௌபா செய்வது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நான் நேற்று அசர் வரைக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு, வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலிருந்து நேற்று அசர் வரைக்கும் கிட்டத்தட்ட வாலிபர்கள் வந்து நான் இப்படி செஞ்சுட்டேன், எனக்கு என்ன தௌபா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது, நான் விட்டுட்டேன், எனக்கு நீங்க துஆ செய்யுங்கள் இஸ்திகாமத்தா இருக்கிறதுக்கு. அல்லாஹ் இந்த வாலிபர்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும்டா எல்லாரும் எங்கள் எல்லாரையும் முந்தி அவங்க உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய நிழல்ல வாழுவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு கைடன்ஸ் வேணும், அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் வேணும். அவங்கள லீட் பண்ணுங்க, அவங்களுக்கு சரியான இடத்தை கொடுங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்டை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வருகிறது? அப்ப இன்னும் ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி ஜும்மா ஓதுறாங்க. குறிப்பாக வாலிபர்கள் வாப்பமார் யோசிக்கணும். அன்பா சொல்றேன், பெற்றோர் ஒரு விஷயத்தை யோசிங்க. உங்களோட அடமன்ட் இது இல்லாமக்குங்க, உங்களோட அடமன்ட் தனத்தை இல்லாமக்குங்க.
மகன் சொல்றாரு வந்து எனக்கு வயசு 22வது, நான் கல்யாணம் முடிச்சோணும், என்ன செய்ய? ஒடா போறதுக்கு என்ன வயசு அங்கல போ, நான் முடிச்சு 28ல தான். யாரு சொல்ற? யாரு சொல்றது? பாப்பா. நான் முடிச்ச 28ல, நீ 29 தான் முடிச்சோணும். 22ல 29 வரைக்கும் நடக்கிற பாவம் எல்லாம் வாப்பன் அக்கௌண்ட்ஸ் தான் எழுதப்படும். அமைச்சோம் 22ல 29 வரைக்கும் செய்த பாவம் எல்லாம் மகன் அக்கௌண்ட் எழுதப்பட மாட்டாது, வாப்பன் அக்கௌண்ட்ஸ்ல தான் எழுதப்படும். மகன் தௌபா செய்வாரே, வாப்பக்கு தௌபா கிடைக்க மாட்டாது. எழுதி வச்சோம். இதெல்லாம் அவர் நான் தவறு செய்யாம வாழணும், குத்தம் இல்ல. ஹஜ்ரத் கொழும்பு யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்க எனக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டார். சரியான ஆத்திரத்தோட கவலையோட, அன்பான பெற்றோர்களே, நீங்க முதலாவது விளம்புங்க வீர் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டார். ஒரு கேள்வி கேட்டான், ஒரு புள்ள ஒரு கேள்வி கேட்டாரு. ஹஜ்ரத், உம்மா வாப்பட அடாவடித்தனத்துக்கு வழிபடவா, மார்க்கத்துக்கு வழிபடவா? நாங்கள் என்ன சொல்லி இல்ல, உம்மா வாப்பா சொல்றாங்க சீதனம் எடுத்துத்தான் முடிச்சோணும், நான் சொல்றேன் சீதனம் எடுக்காமத்தான் முடிப்பேன். ஒன்றோ நான் எடுத்து முடிச்சா உம்மா வாப்பட அடாவடித்தனத்துக்கு நான் வழிபடுறேன், எடுக்காம முடிச்சா உம்மா வாப்பட மனசுல வச்சுறேன். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு எத்தனை வாலிபர் இருக்கிறாங்க, நான் இப்படித்தான் நிக்காஹ் செய்வோம், வாப்பா சொல்வார் இல்ல அது செய்யலாம், அது செய்யலாம், எனக்குள்ள ஒரே ஒரு மகன், இப்படித்தான் நீ செய்யணும், இப்படித்தான் நீ செய்யணும். வழிகாட்டுங்க, கைட் பண்ணுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிம்பர்ல இருந்தாங்க, மிம்பர்ல, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, ஏ வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅ, யாருக்கு நிக்காஹ முடிக்க சக்தி இருக்குதோ. என்னங்க சக்தி? நிக்காஹ முடிச்ச சக்தி என்ன? பிக்ஸ் இன்கம் இருக்குது, நல்ல ஒரு பங்களா இருக்குது, நல்ல மெர்சிடிஸ் பென்ஸ் ஒண்டிக்குதா? ஒரு பெண்ணை வாழ வச்சேலும், ஒரு கூலி வீட்டுல வாழ வச்சேலும், ஒரு கூலி வீட்டு ஊடொன்று ரெண்ட் பண்ணி வாழ வச்சேலும், டைமுக்கு சாப்பாடு கொடுக்கலும், வருஷத்துக்கு 2 உடுப்பானை கொடுக்கலும், மோதலினா இது 3 தான் கண்டிஷன். டெய்லி சாப்பாடு கொடுக்கலும், மற்ற என்ன அக்கமடேஷன், அவட ஸ்டைலுக்கு அவட ஸ்டைலுக்கு. அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சக்கன்தும் மின் முஜ்திக்கும், உங்களோட எக்கானமிக் லெவலுக்கு. அவட இல்ல, அவ கொழும்பு 7ல எங்க வாழ்ந்தா, கொழும்பு 7ல் உள்ள பொம்புல, அதுக்காகவே நீங்க கொழும்பு 7ல கொடுக்க தேவையில்லை, நீங்க எங்க கொடுக்கணும் உங்களோட லெவலுக்கு. நான் கவுடான ரோட்ல தான் வாழ்ந்திக்கிறேன் பாப்பா, எனக்கு கவுடான ரோட்ல தான் ஓடி கொடுக்கலும், அவ கவுடான ரோட்டுக்கு தான் வரணும் அவ. ஆனா சாப்பாடு உங்களோட ஸ்டைலுக்கு, அவட ஸ்டைலுக்கு. யாரு ஸ்டைலுக்கு? அவட ஸ்டைலுக்கு. சாப்பாட்டுல உங்களுக்கு மறையிலாவுக்கு நீங்க சைனீஸ் பொம்பளை முடிச்சு கொண்டு வந்து இங்குள்ள முறியாடியை கொடுத்த பிடிக்கும் இல்ல. மார்க்கம் எல்லாத்தையும் பிளெக்சிபிள் பண்ணிக்குது. க்ளோத் உடுப்பு கொடுக்குறீங்க, சிலோன்ல வாழ வச்சா சிலோன் உடுப்பு, நார்த் அமெரிக்கால வச்சா நார்த் அமெரிக்கா உடுப்பு, விண்டருக்கு வேற சமருக்கு வேற. இதெல்லாம் இஸ்லாம் பேசிக்குது வாப்பா. பொண்டாட்டியில் எடுத்து வாழ்ற சமூகம் அல்ல நாங்க. வாலிபர்கள் விருப்பம் இன்றைக்கு எனக்கு நல்ல தெரியும், எந்த ஒரு வாலிபர் கூட விருப்பம் இல்ல மாமாட்ட மாமிட்ட பேத்து ரத்தத்தை குடிக்கிறதுக்கு. இந்த உம்மா வாப்பா என்று ஆக்களிக்கிறாங்களே, விடமாட்டாங்க, விடமாட்டாங்க. ரத்தத்தை கரைச்சி குடிக்கதான் பாக்குறாங்க, எடுக்கதான் பாக்குறாங்க. இப்ப என்ன செய்யறது? இப்ப எப்படி சரி என்று அந்த ஒத்த சொன்னார் வந்து, இப்படி செஞ்சு விடுவோமா சார்? இந்த தொல்லையை முடிச்சோம். இந்த தொல்லை, இந்த வாப்பா உம்மோட தொல்லை, என்ன தொல்லை? வாங்கணும்ன்ற தொல்லை. சரி, நான் போயிட்டு மாமாட்ட சொல்றேன், பாப்பா கேட்கறதெல்லாம் குடும்பம், ஆனா எனக்கு ஒண்ணு தரமானம். பாப்பா கேட்கறதெல்லாம் குடும்பம். யாருக்கு? யாருக்கு? பெட்ரோல் செட் கேட்டு அவரு இவர் சொன்னாரு பெட்ரூம் செட் ஆறுன்னு சொல்லி. யாரு இவர் சொன்னாரு? பெட்ரூம் செட் ஆறுன்னு சொல்லி. யாரு? பொண்ட வாப்பா. அப்ப இவரு கேட்டீங்க அது பெட்ரோல் செட் மாதிரி. யாருக்கு? பெட்ரூம் செட் பெட்ரோல் செட் மாதிரி கேட்டுது.
அது ஏற்கனவே பொண்ணூட்டு பாட்டிக்கு பெட்ரோல் செட் நீக்கிறாங்க. பொண்ணூட்டு பாட்டிக்கு ஏற்கனவே பெட்ரோல் செட் நீக்கிற இவரை பின்ன காது கேட்கிறோம் குறவு. அவங்க சொன்ன பெட்ரூம் செட்டார் சொல்லி இவர் சொல்லிட்டார். இவர் நினைத்தாரு அதே பெட்ரோல் செட் சொல்லி கடைசிக்கு மாப்பு நிக்காகிறதுக்குள்ள அந்த பெட்ரோல் செட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்களாம். யாருக்கு இந்த அளவு வசதி இருக்குதோ கல்யாணம் முடியுங்கோ. இப்படி கல்யாணம் முடிச்சு கொள்வீங்கன்னு சொன்னா இந்த பீச் ஓரத்துல, இந்த ரோட்டோரத்துல, இந்த பஸ்ல போற முஸ்லீம் பிள்ளையெல்லாம் கண்ணியமா ஹலாலான மனைவியை வாழுவாங்க. ஹலாலான மனைவியை வாழுவாங்க. இன்றைக்கு நடக்கிற ஜினாவுக்கு நாங்களும் ஒரு காரணம். வேண்டாம் 10,000 ரூபாய் காசு இந்த ஜினா செய்யலாம், ஆனால் 10 லட்சம் ரூபாய் இல்லாம கல்யாணம் முடிக்கலாம். ஜினா வெரி சீப், ஜினா வெரி சீப். கல்யாணம் சரியான எக்ஸ்பென்சிவ், சரியான எக்ஸ்பென்சிவ். சொல்றாங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும், காதடிச்சோணும், சாப்பாடு சமைச்சோணும். இதெல்லாம் இல்ல, இது கல்யாண செலவில்லைப்பா, இதோட கஸ்டம்ஸ், இதோட கலாச்சாரம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். கல்யாணம் முடிங்கோ. இன்னைக்கு வாலிபர்கள் ஆயத்தம் இருக்கிறாங்க. வார 7ஆம் தேதிக்கு ஒரு புள்ள வந்து சொல்லுது, முஃப்தி சாப் என்ன கல்யாணம் நடக்கணும் மைரோப்ளேஸ் பள்ளியில, நான் பெர்மிஷன் எடுத்துட்டு நிக்காக நடக்கும் சுபஹு பொருள்தான். நிக்காக எப்ப சுபஹு ஏண்ட கல்யாணத்துக்கு வரணும் யாருன்னா சுபஹு தொழுவா மட்டும்தான். ஏண்ட கல்யாணத்துக்கு வரணும் சுபஹு தொழுவா மட்டும். சுபஹு ஜமாத்தோட தொழுகிறாக்கள் வந்து உட்கார்ந்தா எனக்கு நிச்சயமா தெரியும் அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 10 பேர் சந்திப்பாங்க தஹஜ்ஜுத் தொழுவாக்கள். நேற்று அசருக்கு ஒரு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்ட மாறன்னு சொல்லி கட்டாயம் நான் மாறன்னு சொல்லி புள்ளகள் ஆயத்தம். இன்னும் ஒருத்தர் கேட்டீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கல்யாணம் முடிப்பார். எப்போதுமே டைம் எப்ப அடுத்த வருஷம் 29வது இரவு கயாமுல் லைலுக்கு பொருள் கல்யாணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். பெருநாள் அன்னைக்கு குடும்பம் ஆரம்பிச்சிடணும். மனைவி என்னுட்டு போறணும், நான் இஅ்திகாஃப முடிச்சுட்டு விட்டு போகணும். எப்படிப்பட்ட கனவுகள், எப்படிப்பட்ட கனவுகள்! இது வாலிபர்கள் அப்பமாறல்ல. அல்லாஹ் இந்த வாலிப சமூகத்தை புரிந்து கொள்வானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இவங்களை வழி நடாத்தினா இவங்க இன்னும் சரித்திரம் படைப்பாங்க. பெரும் பெரும் அவுலியாக்களாக வாழ்வாங்க இவங்க எல்லாம். அப்ப சொன்னாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபஇன்னஹு அகவ்வு லில்பஸர். சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சுக்கோங்க, அழகா முடிச்சுக்கோங்க, நல்லதை பார்த்து முடிச்சுக்கோங்க, குவாலிட்டியா முடிச்சுக்கோங்க. உண்ட பார்வைக்கு திரையாக மாறும், உண்ட அகத்தை பாதுகாக்கும். இன்கேஸ் வசதி இல்லையா, கஷ்டமா இருக்குதா, நோம்பு பிடிங்க அதிகமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, வாலிபர்களுடைய காய்ச்சுறாங்க, கல்யாணம் முடிக்கும். இன்னும் ஒரு வாலிபர் வாராரு, சும்மா யோசி. இதெல்லாம் நான் சொல்றேன், இது வந்து சம்பவம் எடுக்கவானம், யாரும் ஹேட் எடுக்கவானம், எங்களுக்கு யோசிங்க. ஒருத்தர் வந்து நபிட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இஅ்தன் லீ பிஸ்ஸினா, எனக்கு நீங்க பெர்மிஷன் தாங்கோ, நான் அடல்ட்ரியில ஈடுபடணும், ஜினா செய்ய போறேன், நான் ஜினா செய்ய போறேன், எனக்கு அனுமதி தாங்கோ. எங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டா அல்லது உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டா உங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கு சொல்லுவோம். வேறொருத்தர் கேட்கல, சொந்த புள்ள கேட்குது, அவர் ஜினாசிய கேட்கல, நான் இந்த புள்ளை நிக்காது செஞ்சு கொள்ள போறேன், எப்படி ஆக்ஷன்? எங்க வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுடைய வாப்பா, நபியினுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் முஃமினீன், முஃமினுடைய வாப்பா. எங்களுக்கு ஒரு வாப்பமாக வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு வாப்பா இப்படித்தான் ஆக்ட் பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும். வாப்பா அவர் சொன்னார், நான் என்ன செய்ய போறேன், ஜினா செய்ய அனுமதி கேட்கிறாரு, பெர்மிஷன் கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, ஹதீஸ்ல இப்படியே வந்திருக்குது. உதுனுஹு கிட்ட வாம்மா, அவர் கொஞ்சம் தூரேந்து கேட்டாரு, கிட்ட கூப்பிட்டாரு. ஃபஅஜ்லஸஹு இலா ஜம்பிஹி, தனது பக்கத்தில் உட்கார வச்சுக்கொண்டாரு. செய்வோமா? செய்வோமாங்க? ஏன்னா சொந்த புள்ளதான் கேட்கிறான், கல்யாணம் முடிக்க கேட்கிறான், ஹலாலா செய்ய கேட்கிறான், ஜினா செய்ய கேட்கல. ஃபஅஜ்லஸஹு இலா ஜம்பிஹி, உட்கார வச்சுக்கொண்டாங்க.
فدنا منه قريبا قال فجلس. சரி உட்கார்ந்து கொஞ்சம் கூல் ஆயிட்டாரு. அப்ப கேட்டாரு, எந்த பாவத்தை நீ செய்ய போறாயோ இந்த பாவத்தை உண்ட உம்மாவோட யாராவது வந்து செய்யறத நீ விரும்புவாயான்னு கேட்டாரு. எந்த பாவத்தை நீ இப்ப செய்ய எனக்கு பெர்மிஷன் கேட்கிறாயோ அதே பாவத்தை உண்ட உம்மாவோட வந்து யாராவது செய்யறத நீ விரும்புவாயா? வரே அடி ஒரு ஆர்டக் ஒரு ஷாக். قال الله فداء لك ابي وامي. என்ற உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அப்படி நடக்க மாட்டாது. எந்த தாயோட இப்படிப்பட்ட சேர செய்யறதுக்கு நான் அனுமதி கொடுப்பேனா? மறுவ கேட்டாரோண்ட பிள்ளையோட فداء لك இல்ல யா ரசூலல்லாஹ் உன தாத்தவோட சொல்லி போடு சொன்னாரே. கடைசியா சொன்னாங்க, நீ எந்த பெண்ணோட சரி போயிட்டு இந்த பாவத்தை ஈடுபட்டா அது யாரோ ஒத்தன் உம்மவாத்தான் இருப்பா, யாரோ ஒத்தொண்ட தாயாத்தான் இருப்பா, யாரோ ஒத்தொண்ட மகளாகத்தான் இருப்பா, யாரோ ஒத்தொண்ட சகோதரியத்தான் இருப்பா. அது ஓண்ட மனைவிக்கு ஓண்ட புள்ளைக்கு ஓண்ட இதுக்கு விரும்பாக ஓண்ட நீ ஏன் பாபா மற்றவனுக்கு நட போறாய், மற்றவனுக்கு நட போறாய்? இவர் சொல்றாரு, இந்த உள்ளத்தில் அப்படியே வந்துச்சுது, கண்ணீரை கொட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த முபாரக்கான கைய அந்த வாலிபண்ட நெஞ்சில வச்சாங்க. கால சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ذنبஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக. வதஹிர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை சுத்தமாக்கிடுவாயாக. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய அகத்தை பாதுகாத்திடுவாயாக. சொல்றாங்க அந்த வாலிபர், இந்த துஆவுக்கு பிறகு என் வாழ்க்கையில ஜினாவை போல வெறுப்பான ஒன்றை நான் எதையுமே பார்க்கல. பெர்மிஷன் கேட்டு வார ஆளுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட், வாலிபர்களை போட்டு கடிச்சு புளிஞ்சு ஓரமாக்கு கட்டவானம், அரவணைச்சுக்கோங்க அரவணைச்சுக்கோங்க, கிட்ட கூப்பிடுங்க, வா வாப்பா வா வா. வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் இடத்தை சரியா கொடுங்க. இந்த ஹதீஸ்களை பெரட்டி பார்க்கும் பொழுது நபி எப்படிப்பட்ட ஒரு நபி தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது. ஸஅத் இப்னு ஸாயித் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி வலது பக்கத்துல கொஞ்சம் பெரிய வயசுல மூத்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ஒரு ரிவாயத்தில் அபூபக்கர் போன்ற பெரும்பெரும் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இடது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சில சின்ன சஹாபாக்கள். ஒரு சஹாபி, ஒரு சின்ன சஹாபி, அவர்தான் ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷராபின், ஒரு பால் கோப்பை கொண்டு கொடுத்தாங்க ஒருத்தர் குடிக்கிறதுக்கு. நபியில பழக்கம் இருந்து நபி சொல்லுவாங்க, சபையில இருக்கும் பொழுது யாராவது ஒன்றை கொண்டு கொடுத்தா அது எல்லாரும் பங்கு வச்சு குடிப்பாங்க. இவங்க குடிச்சுவாங்க, ஆனா எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. குடிச்சாங்க. வலது பக்கத்தில் இருக்கிறார் ஒரு சின்ன புள்ள, வலது பக்கத்தில் ஒரு சின்ன புள்ள. இடது பக்கத்தில் பெரிய பெரிய மக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரிய பெரிய மக்கள் இருக்கிறாங்க. இடது பக்கத்தில் ஒரு சின்ன புள்ள. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பால் கோப்பையை யாருக்கு கொடுக்கிறீப்ப? இங்கள கொடுக்கிறா, இங்கள கொடுக்கிறா? சும்மா யோசிங்க, நாங்க யாரு கொடுப்போம்? நாங்க யாரு கொடுப்போம்? ஒரு வாலிபனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுங்க, பள்ளியில கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுங்க, அவனும் நிர்வாகத்தில் வைங்கவனே, அவரை கொண்டு வேலை வாங்குங்கோ. பால் கோப்பைய குடிச்சு போட்டு கையில வச்சுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்டாங்க இவரை பார்த்து, இது ஓண்ட ரைட். யாட ரைட்? யாட ரைட்? மகனே ஓண்ட ரைட் இது. ஃபகால லில் குலாம், அந்த பொடியனை பார்த்து கேட்டாங்க, அத்தஅதன் லீ அன் உத்திய ஹாஉலாய், இத நான் இவங்களுக்கு கொடுக்க அனுமதி தரீங்களா? யாருக்கு? இந்த வயசுல மூத்தாக்களுக்கு. ஆனா உங்களோட ஹக்கு, உங்களோட ரைட், உங்களுக்கு தான் நான் தரணும், நீங்க என்ன வளர்ந்து வைக்கிறீங்க. இவர் சொன்னாரே, காலல் குலாம், அந்த புள்ள சொல்லிச்சது, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் லா ஊசிரு பினஸீபி மின்க லிஅஹதின், நீங்க குடிச்ச இடத்தால நான் குடிக்கிறதுக்கு முந்தி அந்த ரைட்ஸை யாருக்கும் கொடுக்க நான் தயார் இல்லை, எனக்கு தாங்குனீங்க. அந்த இடத்துல நான் வாய் வச்சு குடிச்சோணும், அந்த இடத்துல வாய் வச்சு நான் குடிச்சோணும். அது அங்க போற ரைட்ஸ் இல்ல, இங்க வர ரைட்ஸ், இங்க தாங்கல. ஒரு வாலிப புள்ளைக்கு கொடுக்கிற ரைட்ஸ் கொடுங்க வாப்பா.
நீ சின்ன புள்ள இருந்தா சும்மா, நீ சின்ன புள்ள சும்மரி, நீ சின்ன புள்ள சும்மரி. அப்படியே தட்டி 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 வச்சு அவனுக்கு பள்ளின்னு சொன்னாலே வானம், அவனுக்கு கம்யூனிட்டி வானம். ஏன் சின்ன புள்ள? சின்ன புள்ள இல்ல, கம்யூனிட்டி மெம்பர் அடுங்கோ. அடுத்த ஜெனரேஷனுடைய தலைவர் அல்ல, இன்றைக்கு உள்ள பார்ட்னர், இன்றைக்கு உள்ள சமூகத்தில் உள்ள பங்காளி. நாளைக்கு தலைவராக இருக்க பிரச்சனை இல்லை, இன்றைக்கு பங்காளியாக இருக்கட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, ஏண்ட ஹக்க நீங்க எனக்கு தாங்கோ. லா ஊசிரு பினஸீபி மின்க லிஅஹதின், யாருக்கே கொடுக்க மாட்டேன். வாலிபர்கள் இருக்கிறாங்களே, வாலிபர்கள் சரியான ஜோசானாக்கள், சும்மா ஜோஸ் ஆயிடுவாங்க. ரத்தம் அப்படித்தானே, சும்மா வேலை எல்லாருக்கும் தான். நாங்களும் தான் முந்தைய காலத்தில் ஜும்மா ஒதிப்போம், அது வித்தியாசமா இருக்கும். இப்ப அதை கேட்டு பார்த்தா எங்களுக்கே வெட்கமாய்க்கும். இப்படி ஒதிமா பாடி சொல்லு. ஒரு மனுஷன் 40 விந்தக்குள்ள என்ன செய்யும்? புத்தி பிறக்கும். அப்ப அந்த 40க்கு முந்தி அவர் சரியான வேகமா இருப்பாரு. அப்ப 3 பேர் வந்தாங்க வாலிபர்கள். 3 பேர் பார்த்தாங்க, போயிட்டு கேட்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபிக்கிறாங்கன்னு சொல்லி. 3 பேர் வந்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நபியோட பர்சனல் லைஃப் பத்தி. பப்ளிக் லைஃப் எங்களுக்கு தெரியும், பர்சனல் லைஃப் எப்படிப்பட்ட நபி, ராவுக்கு பிடிக்கிறாங்க, ராவுக்கு பிடிக்கலாம் கேட்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இப்படித்தான் இப்படித்தான் நிற்பாங்க, இப்படித்தான் நிற்பாங்க. கன்னஹும் தகால்லூஹா, இவ்வளவுதானா? நாங்க பெரிய நினைச்சு ராவெல்லாம் நின்று வணங்குறாய்க்கும், மாசம் முழுக்க நோம்பு முடிச்சு வைக்கும், இறைச்சி தின்று ஆயிக்கும், இப்படி எல்லாம் நினைச்சு கொண்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா இவர் இவ்வளவு பிளெக்சிபிளா? கன்னஹும் தகால்லூஹா, கொஞ்சமா பார்த்தாங்க. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, சரி கொஞ்சமா பார்க்க வேணும், அது ரசூலுல்லாஹ் வலியா? நாங்க எங்க நபீத வாழ்க்கையில் இருந்து அவங்களோட முந்தின பிந்தின பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, அவங்க அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க, அதனால அவங்க கொஞ்சம் அமல் செஞ்சாலும் போதும், அது எங்களுக்கு போதா, எனவே நாங்க வித்தியாசமா இருப்போம். ஒருத்தர் சொன்னார், இதுக்கு போறது ராவைக்கு தூங்குறதே இல்லை, நான் தான் ராவெல்லாம் நின்று வணங்க போறேன். மற்றவர் சொன்னார், இதுக்கு போறது நான் தான் இறைச்சி தின்று இல்ல, சைவம் தான். மற்றவர் சொன்னார், நான் இதுக்கு போற கல்யாணம் முடிச்சிடல, பொம்பளை எல்லாம் ஆடும். இப்ப 3 பேரும் பேசிக்கொண்ட சம்பாஷணைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுமே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்க, இப்படி நடந்துச்சு, நான் இப்படி சொன்னேன். எப்படி பேசிக்கொண்டாங்க? அப்படியா? அது 3 வாலிபரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா கைட் பண்ணினாங்க. சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல துனியாவுடைய வாழ்க்கை. துனியாவுடைய வாழ்க்கையில நோம்பும் பிடிங்கோ, நோம்பு விட்டும் பழகுங்கோ, ராவத்தி தொழுதும் பழகுங்கோ, தூங்கி பழகுங்கோ. திருமணம் முடியுங்கோ, மனைவி இருக்கணும், மனைவி கட்டில தூங்குறோம், நீங்க தஹஜ்ஜத்தும் தொழணும், 2 நடக்கணும். மனைவி இல்லாம தொழுத வேலை இல்ல, மனைவியை வச்சு கூட தொழணும். சுப்ஹானல்லாஹ் சொல்லி போட்டு சொன்னாங்க, வமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை நல்லா கைட் பண்ணினாங்க, என்லைட் பண்ணாங்க. இப்படி செய், இப்படி செய், இப்படி செய் சொல்லி. அது ஒவ்வொன்றா பாருங்க. நான் சில ஹதீஸ் மட்டும் சொல்றேன். எப்படிப்பட்ட டேலண்ட், ஒவ்வொருத்தருடைய டேலண்டையும் நபி பாவிச்சாங்க. அபூ ஹுரைரா இஸ்லாத்துக்கு வந்தாரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்துக்கு வந்த ஹிஜ்ரி 7ல, நபி வஃபாத்தான ஹிஜ்ரி 10ல. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3.5 வருஷம் கிட்டத்தட்ட. 3.5 வருஷம் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு. 3.5 வருஷம் கைபர் இருக்கும் பொழுது வந்தாரு. வந்து பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வாலிபரை பார்த்தா இவருடைய மெமரி பவர் அமேசிங், ஆச்சரியமான மெமரி பவர். சொன்னாங்க, இங்க வா, நீ பஜாரு போகாதே, நீ என்னோட இதுவோ, உன் ரிஸ்க்கு நான் பொறுப்பு. ஏன் எனக்கு வேணும், மெமரி உள்ள ஒருத்தர் வேணும். யூட்டிலைஸ் பண்ணாங்க, யூட்டிலைஸ் அவரை பாதிச்சாங்க. அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கணும், நீங்க போங்க, நீங்க பேச்சு பில்கேட்டோட வேலை செய்யுங்க, மைக்ரோசாப்ட் வேலை செய்யுங்க, நாங்க அப்படிதான் பிராக் அனுப்புறது. உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டில் ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எம்பசி எல்லாம் கொடுப்பாங்க ப்ரமோஷன்ஸ். என்ன ப்ரமோஷன்? உங்களுக்கு ஆஸ்திரேலியால படிக்கிற இது ஸ்காலர்ஷிப்,
உங்களுக்கு கனடாவில், உங்களுக்கு இங்க என்னது அர்த்தம்? இது அர்த்தம் இங்க உள்ள திங்க் டேங்க் எல்லாம் புறக்கி அனுப்புற, நீங்க அங்க போய் வாழும், இங்க வாழும் சொல்லி இங்க கிடையாது. யாருமே பாலம் கட்டின அரவாசியில் உடஞ்சு முழுவதும் இங்க மிச்சம். 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆயாச்சு, நல்ல மார்க்ஸ்ல. அவரை சொல்ற உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கனடாவில், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமெரிக்காவில், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆஸ்திரேலியாவில், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நியூசிலாந்துல. எல்லாரும் போனா யாரு வாக்க மிச்சம்? ஃபெயிலான ஆக்கத்தான் இங்க மிச்சம். ஜிசி ஓரளவு வந்தாச்சு, பாஸ் கிளாஸ்ல பாஸ் பண்ண முழு பேரும் வைத்தாச்சு. அமெரிக்கா போங்க, அங்க போ, இங்க போங்க, எல்லாம் அங்க. இங்க யார் மிச்சம்? நாங்க யூட்டிலைஸ் பண்ணணும், முஸ்லாமிய சமூகம் யூட்டிலைஸ் பண்ணணும். எங்கட ஆட்கள் வெளியே போகக்கூடாது, எங்கட ஆட்கள் எங்க சொசைட்டி நீக்கணும், சொசைட்டியை கட்டி எழுப்பணும். அபூ ஹுரைரா வாராரு, நல்ல ஞாபக சக்தி. சொன்னாங்க நீ ஓண்ட ஞாபக சக்தியை வேஸ்ட் பண்ணாதே, வா. சொன்னாங்க ஓண்ட ரிஸ்க்கு நான் ஏற்பாடு செய்யறேன். முதலாவது அந்த இது அடைச்சாங்க, இந்த அடைச்சாங்க, ஒரு லேஞ்ச விரிச்சாங்க, வெள்ள லேஞ்ச் இப்படி விரிச்சாங்க. விரிச்சு போட்டு கொஞ்சம் ஈச்சப்பழம் தண்ட கையால் எடுத்தாங்க, தண்ட கையால, முபாரக்கான கையால எடுத்து போட்டாங்க. அதுல போட்டு கட்டி கொடுத்தாங்க, இதை வச்சுக்கோ, உன்ன வாழ்க்கைக்கு இது போதும், இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கைக்கு இது போதும். இதுக்கு சொல்ற மிஸ்வத், இதுக்கு சொல்ற மிஸ்வத், புகாரில ரிவாயத் மிஸ்வத் சொன்னாங்க. சொல்றாங்க பிலால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மிஸ்வதால 26 வருஷம் சாப்பிட்டிருக்கிறேன். எத்தனை வருஷம்? ஆனா இந்த மிஸ்வதை கொடுத்த பிலால் அபூ ஹுரைரா மட்டும்தான். மத்தாக்களுக்கு சொன்ன நீங்க போங்க பஜாருக்கு, நீங்க மிஸ்வதை கட்டு வருவாங்க, நீங்க அது தேவையான ஆளுக்கு மட்டும்தான். சொல்றாங்க என் வாழ்க்கையில 3 கவலை இருக்குது, என் வாழ்க்கையில 3 கவலை. முதலாவது கவலை நபியினுடைய வஃபாத்து, இரண்டாவது கவலை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹுடைய மருமகன் உஸ்மானுடைய வஃபாத்து. உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க, குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறாங்க, நோம்பாளியாக இருக்கிறாங்க, எதிரிகள் மேலால வந்து தாக்கினாங்க, அப்படியே அம்பு வந்து பட்டுச்சு, ரத்தம் பீரிட்டு வந்துச்சு. குர்ஆனுடைய ஆயத்து வஸயலமுல் லதீன ஸலமு அய்யமுன் கலபின் யன்கலிபூன் என்ற ஆயத்துல போய் ரத்தம் அப்படியே பட்டுச்சு. மூணாவது சொல்றாங்க எந்தக்கு உஸ்மான் மௌத்தானாரோ அன்றைக்கு என்ற கையில இந்த மிஸ்வரு காணா போயிட்டது, லாஸ்ட் லாஸ்ட். சொன்னாங்க அபூ ஹுரைரா உன ஞாபக சக்தியை பாவி, எங்கே வேஸ்ட் பண்ணாது. எங்கட சொசைட்டியில் ஒத்தனைக்கு நல்ல ஞாபக சக்தி பாவிங்கோ. இன்னொரு ஹதீஸ் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க மக்காவுக்கு. மக்காவுக்கு போயிட்டு மக்காவை வெற்றி கொண்டாச்சு, மக்கா மக்காவுடைய சபையை கையில் எடுத்தாச்சு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுல பாங்கு சொல்றாங்க. பாருங்க நபியை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு லீடர், எப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் எடுத்தாங்க. சொல்றாங்க ஹதீஸ் இப்படியே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றிட்டாங்க, ஹுனைனுக்கு போனாங்க, ஹுனைனுடைய யுத்தத்தை வெற்றி கொண்டாங்க, மறுவ மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. மக்காவுக்கு வந்து மக்காவில் வச்சு பாங்க சொல்றாங்க. ஒரு வக்துக்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10-15 வாலிபர்கள் சேர்ந்து இந்த பாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பாங்க பழிச்சுறாங்க. பள்ளியில வாங்க சொல்றாங்க, ஒரு 10 வாலிபர்கள் சேர்ந்து அந்த பாங்குக்கு பாங்க பழிச்சுறாங்க, அவங்க பாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அங்க பள்ளியில சொல்ற பாங்க மாதிரி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவங்களும் அதே மாதிரி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து கொண்டு இந்த பாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த கிரிட்டிசைஸ் பண்ற ஆட்கள் உள்ள ஒரு ஆளுடைய சத்தம் நபிக்கு நல்லா காது பட்டுச்சு, நல்ல வாய்ஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 பேரையும் பேத்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர சொல்லி. இது ஹதீஸ புகாரியில வாழ ரிவாயத். இது 10 பேரை பேத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. 10 பேருக்கு சொன்னாங்க பாங்க சொல்லு. அபீ மஹ்சூரா சொல்றாங்க, அபீ மஹ்சூரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, خرجت 10 من مكة نطلبهم. மக்காவுக்கு வெளியே போயிட்டு அந்த சஹாபாக்களை நபியை தேடி போனாங்க. அப்படி போயிட்டு கொள்ள பாங்க சத்தம் கேட்டுச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் சமிஅது மின் ஹாஉலாஇ தஹ்தீன இன்சானின் ஹஸன ஸௌத்.
அழகான சத்தமா பாங்கு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருடைய சத்தத்தை கேட்டு நான் அவனை கொண்டு வான்னு சொல்லி அங்க போயிட்டு அவர் யாருன்னு தெரிய 10 பேரே கூட்டிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு சொன்னாங்க பாங்கு சொல்ல சொல்லி. ஒவ்வொருத்தரா பாங்கு சொன்னாங்க. ஒரு ஆள் பாங்கு சொன்னாரு, நீங்க இல்ல நீங்க இல்ல நீங்க இல்ல நீங்க இல்ல சொல்றாங்க. அபி மஹ்ஸூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபகுன்து ஆகிரஹும், கடைசி ஆள் நான் பாங்கு சொன்னேன். பாங்கு சொன்னோன்னு ஹீன அஸின்து அஸன்து, நான் பாங்கு சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, நீ வா. ஃபஅஜ்லஸனி பைன யதைஹி, அவங்களுக்கு முன்னால் உட்கார வச்சுக்கொண்டாங்க. சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு போஸ்ட் ஒன்று தாரேன், நீ மௌத்து வரைக்கும் மக்காவுடைய ஹரத்துடைய முஅஸ்ஸினாக இருப்பாய் சொல்லி. ஹரத்துடைய முஅஸ்ஸின், இஸ்லாத்துக்கு வர வந்து ஹரத்துடைய முஅஸ்ஸினாக நியமிச்சாங்க. யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒருத்தருடைய வாய்ஸ் இல்லமா, அவர் அனுப்பவன ஹாலிவுட்டுக்கு, அவர் அனுப்பவன சினிமாவுக்கு, அவருக்கு சொல்ல வாய்ஸ் நல்ல. நாங்க குர்ஆன் ஓதுவங்களை பிராக்டிஸ் பண்றோம், குர்ஆனுக்கு பிராக்டிஸ் பண்றோம். இந்த நான் யூடியூப்ல பார்த்தேன், எனக்கு ஒரு அனுப்பி இருந்தாரு. இந்த நோம்புல துபாயில கிராக் காம்படிஷன் வந்திருக்கிறாங்க. உலக நாடுகளில் எல்லாரும் பெரிய பெரிய வயசாளிகள், தாடி பழுத்தாக்கள் எல்லாம் சிரோன் இருந்து ஒரு புள்ள பேச்சிருக்கிறே, முகத்தில் ஒரு முடி கூட இன்னும் முளைச்சில்ல, முகத்தில் ஒரு முடி கூட முளைச்சில்ல. அந்த புள்ள ஓதுற குர்ஆன நான் ஆடியோ சீடியில் இந்த யூடியூப்ல பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், இப்படியும் அழகா இந்த வாய்ஸ் ஸ்ரீலங்கா இருக்குதா? இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா? நான் எங்கட காரியமான எங்களுக்கு இப்படி உருவாக்கிறதா? யூட்டிலைஸ் பண்ணுங்க பாப்பா, யூட்டிலைஸ் பண்ணுங்க. சொன்னாங்க ஃபமஸஹ அலா நாசியத்திஹி, ஸல்லல்லாஹு சொல்ற அந்த அபூ மாஸ் சொல்றாங்க, என்ன உட்கார வச்சாங்க, என்ன தலைய தடாவினாங்க. சொன்னாங்க வபாரக அலைய ஸலாஸ மர்ராத், 3 முறை எனக்கு பரக்கத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. ஒத்தண்ட வாய்ஸ் நல்லமா, ஒத்தண்ட வாய்ஸ் நல்லமா. சும்மா போயிட்டு தேவையில்லாத கேள்வி கேட்கலாம். உங்களோட வாப்பட வாய்ஸ் இப்படித்தானா? உங்களோட உம்மா இப்படியா வாய்ஸ்? உங்களோட வீட்டுல எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க? இது கேட்க வேணும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும். நல்ல பாங்கு சொல்றாய் வாப்பா, நல்லா பேசுற. இன்றைக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஜலஸ் பொறாமன்னு சொன்னா, அப்படி ஒத்தன் ஓதினா, அப்படி ஒத்தன் பாங்கு சொன்னா அவன்கிட்ட பேத்து மிச்சம் நல்லா இக்கென்று செல்றதுக்கு மேலாத கஞ்சன்கள் தான் நாங்கள். ஒரு வாரத்தை போயிட்டு அவருக்கு சொல்லி, மாஷா அவங்களோட புள்ள மிச்சம் நல்லா தொழிச்சாரு, அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், வெல் டன். ஆனா சினிமால பாட்டு படிச்சா கோல் பீஸ்ல அதை போயிட்டு விஷ் பண்ண ஆக்களிக்கிறாங்க. இன்றைக்கு அதுக்கு போய் டான்ஸ் பண்ண ஆக்களிக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தை இது குலமாக்கள் சொல்றாங்க, தலையங்கமே போட்டு இருக்கிறாங்க. கிஸ்ஸத்துல் முஸ்தஹ்ஸி அல்லதி ஹதாஹுல்லாஹ், பரிகாசம் செய்தவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். பரிகாசம் செய்தவரை அல்லாஹ் மக்காவுடைய முஅஸ்ஸினாக மாற்றினான். யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரியான மக்களை கொண்டு நல்ல வேலை வாங்குங்க. சும்மா நான் ஒரே சொல்றேன், பள்ளியில வாசிக்கிற தாலியமாக இருக்கோ மேலும், இந்த மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்து ஹுத்பா வைக்கோ மேலும், இதெல்லாம் அமானிதம், இதெல்லாம் அமானிதம். நான் மிம்பர் ஒரு ஹஜ்ரத் மிம்பர்ல ஏறிக்காரு. நான் ஒரே சொல்லுவேன், ஒரு உம்மக்கு ஒரு புள்ளையத்தான் தூக்கமாக்கலும், ஒரு ஹஜ்ரத்துக்கு மாஷாஅல்லாஹ் முழு பள்ளியே தூக்கமாக்கலாம் வேணும்டா. ஒரு உம்மா ஆறாரோ என்று சொல்லி என்ன பாபா பிளக்ஷி பிடி சொல்லி பாட்டு படிச்சோ, என்ன குர்ஆன் ஓதிச்சரி, ஒரு புள்ளையத்தான் ஒரு உம்மா தூக்கமாக்கணும், அப்படித்தானே? ஆனா ஒரு ஹஜ்ரத்திக்காரு, மிம்பர்ல இருக்கிற ஹஜ்ரத்திக்காரு, அவருக்கு வேணும்னா முழு பேரு ஃபேனும் சுத்துது, ஆபீஸ்ல நல்ல டயர்ட், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நல்ல டயர்ட், அது போல நல்லா குடிச்சு கொண்டு வந்திருக்கா, உம்மா வந்தோட நல்ல ஒரு பால் கப்பை மூத்தி கொடுத்தா, இப்ப தூக்கம் சும்மாவே வரும். அந்த தூக்கம் வந்த ஆட்களை இந்த ஹஜ்ரத் செய்யற மிம்பர்ல ஏறி நல்ல ஆட்களை தூக்கமாக்கோ மேலும் ஹஜ்ரத்துக்கு. இந்த ஹஜ்ரத்துக்கு வேணும்டா 5 நாள் தூங்காதவன இன்னும் 5 நாளைக்கு முடிச்சு வச்சோ மேலும். இந்த ஹஜ்ரத் மட்டுமல்ல குத்தவாளி, இந்த ஹஜ்ரத்தை மிம்பர்ல ஏற்றின ரெஸ்ட் யாரு? இந்த ஹஜ்ரத்தை மிம்பர்ல ஏற்றின ரெஸ்ட் யாரு? அவர் சுத்தவாளி அல்ல, அவரும் அல்லாஹ்வை சொல்லணும், அவரும் அல்லாஹ்வை சொல்லணும். அவர் சும்மா இல்லையே, அவர் ஒப்பேற்றினார் வந்தது. இங்க மட்டுமல்ல, இந்த பள்ளியை சொல்லல நான் மாஷா அல்லாஹ், கொலமுள்ளுக்கு சொல்லல மாஷா அல்லாஹ், ஏதோ ஓரளவு கம்ஃபர்டபிள் இருக்குது. கொஞ்சம் வெளியே வைத்து பாருங்க.
இதெல்லாம் அமானிதம். எங்களுக்கு சொல்லப்பட்டது மஷூரா, இன்றைய கால மஷூரா இருந்துச்சு, நாளைக்கு யாரு கால தாலீம். தாலீம் அமானிதம். முதாக்கர சூழ முந்தி எதை வாசிக்க போறேன், என்ன வாசிக்க போறேன், என்ன அர்த்தம், எழுத்துப்பில் என்ன, உச்சரிப்பு சரியா, 2 ரக்காத்து தொழுதுட்டு நான் இன்றைக்கு வாசிக்க போறேன். எல்லாம் இந்த வாசிப்பை கொண்டு மக்களுக்கு ஹிதாயத்து நாடு. அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் வச்சு நபீட்ட பட்டர் பூச பழக்கம் இல்லை. எல்லாம் பம்பாடிங், அதாவது கட் அண்ட் ரைட், சட்டப்படி சொல்லுவாங்க. பாங்குடைய அசான், பள்ளியில பாங்கு சொல்லணும். அல்லாஹு அக்பர். இந்த பாங்கு எப்படி வந்து உங்களுக்கு, இந்த பாங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த பாங்கல். இது நேரே மேலேந்து ஜூஸா கொண்டு வரல. ஒரு சஹாபி தூங்குறாரு. காலையில மஷூரா, பகல் மஷூரா, தொழுகைக்கு மக்களை எப்படி அழைப்போம். கொஞ்சம் பேர் சொன்னாங்க கொடியேற்றுவோம், கொஞ்சம் பேர் சொன்னாங்க நெருப்பத்தை வச்சுவோம், கொஞ்சம் பேர் சொன்னாங்க மணி அடிச்சுவோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. யாருக்குமே பாங்கு எப்படிப்பட்ட ஒரு ஐடியா வரல. அப்ப அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பி ரலியல்லாஹு தஆலா ராவு தூங்குறாங்க. பகல் மஷூரா முடிச்சிட்டு ராவு கனவுல பார்க்கறாங்க. ஒருத்தர் வாராரு, பெரிய பெல் எடுத்துக்கொண்டு, பெரிய பெல் எடுத்துக்கொண்டு. இவரை கேட்டாரு, பெல்ல விற்க மாட்டியான்னு கேட்டாரு. பெல்ல விற்க மாட்டியான்னு கேட்டாரு. அப்ப கேட்டார் அவர் கனவுல வந்து கேட்டார், என்னத்துக்கு பில் உனக்கு? இல்ல, தொழுகைக்கு மக்கள் அழைக்கிறதுக்கு. சஹாபாக்களுடைய கனவும் தொழுகையா தனிச்சது. சஹாபாக்களுடைய கனவும் ஏதாச்சு தொழுகையா தனிச்சு. அது சஹாபாக்கள் மட்டுமல்ல, அதே தன்மையோடு வாழக்கூடிய மக்கள் எங்கள்கிட்ட நிற்கிறாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு புள்ளைக்கு, ஒரு வாலிபனுக்கு சர்ஜரி, அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி. அப்ப அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி முடிச்சு 20 நிமிஷம் தேவைப்படும். சர்ஜரியை கொஞ்சம் லேட் ஆகிட்டது, 30 நிமிஷம் ஆயிட்டது. தியேட்டருக்கு வெளியே உம்மா ஃபுல் டென்ஷன் லீக்கிறா, ஃபுல் டென்ஷன். என்ன லேட் ஆகுது, என்ன லேட் ஆகுது அப்படிங்கக்குள்ள டாக்டர் வெளியே வராரு. என்னடா முஸ்லிம் டாக்டர், ஒரு தாய், ஒரு தீனுடையவர். அவர் வந்து கேட்டாரு, உம்மா போயிட்டு டாக்டரை கண்ணுனே கேட்டாரு, டாக்டர் என்ன பிரச்சனையான்னு கேட்டாரு. இவர் சொன்னார், உம்மா எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை கபர்ல தான்ட்டாரு. பிரச்சனைங்க, பிரச்சனைங்க கபர்ல தான் பிரச்சனை, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இவருக்கு மறுவ கேட்டாராம், எலும்பினா என்ன செய்ய டாக்டர் சொல்லி ஒபு செஞ்சு கொண்டு முகத்தை வச்சு கொண்டு வரும். ஒபு செஞ்சு கொண்டு முகத்தை வச்சிருக்கோம். இது ஒரு வைத்தியர். நாங்க செல்ற இப்படிப்பட்ட டாக்டர் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு சும்மா மருந்துற டாக்டர் அல்ல, அவர் மருந்தையும் தருவாரு, ஈமானையும் தருவாரு, தொழுகையும் சொல்லி தருவாரு. இன்றைக்குள்ள டாக்டர் வந்துட்டு ஒரு டாக்டர் பேர் யூசுப், இன்னொரு டாக்டர் பியதாச. 2 பேருக்கும் போனா என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் சேனல் ஃபீ 500 ரூபாய் கட்டித்தான் ஆகணும். 2 பேரும் போனா இந்தியாவுடைய மருந்து தான் 2 பேரும் எழுதுறாங்க. 2 பேரும் அந்த துண்டை கொண்டு பாமசனை கொடுத்தா இது முஸ்லீம் டாக்டர் எழுத மருந்து சொல்லி யாரும் 15% டிஸ்கவுண்ட் தரதும் இல்ல. இது சிங்கள டாக்டர் 15% கூட்டு இருக்கிறதும் இல்ல. எல்லாமே சேம். 2 பேரும் எழுதிக்கிறாங்க. சாப்பாட்டு பொருள் கூடிய சாப்பாட்டு பொருள் கூடிய சொல்லி நான் கேட்கிறேன், இந்த யூசுப் டாக்டரும் இந்த பியதாச டாக்டரும் இது என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? 2 பேருக்கும் போனா ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே சல்லி, ஒரே மருந்து, பாவிச்சல ஒரே முறை. நாங்க சொல்லணும், இந்த யூசுப் டாக்டர் போனா இவர் மருந்தேன் தருவாரு, ஆத்மீகத்துக்குரிய மருந்தேன் தருவாரு. இவர் சொல்லுவார், மருந்த குடிங்கோ, தொழுகையை கலா செய்ய வேணும், டைமு தொழுகுங்கோ, மருந்த குடிங்கோ, கட்டாயம் அல்லாட்டை கேட்டுக்கோங்கோ, மருந்துல நம்பிக்கை வச்ச வேணும், அல்லாதான் எல்லாம் செய்யக்கூடியவன். எத்தனையோ பேர் மருந்த குடிச்சு சூரத் நரகத்துக்கு என்ன மௌத்தாயிட்டாங்க என்ற புத்தியை சொல்லி கொடுத்தாத்தான் அவர் முஸ்லீம் டாக்டர் என்ற முஸ்லீம் டாக்டர். அப்ப கனவு கண்டார் இவர். கனவுல என்னத்துக்கு போன பெல் இல்ல, பெல் வேணும், இது மக்களை தொகை கிடைக்கிறதுக்கு. அவர் சொன்னார், இல்ல இல்ல, நல்ல அதை விட நல்லது ஒன்று நான் சொல்லித்தாரேன். பாங்க சொல்லி கொடுத்தார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். கனவுல சொல்லி கொடுக்கப்படுவது பாங்கு. ஒரு சஹாபிக்கு இந்த கனவு கேட்டதுமே இகாமத்தை சொல்லி கொடுத்தாரு. கேட்டதுமே
எழும்பி ஓடி வந்தாரு நபிட்ட வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நான் இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டேன், இதுதான் கனவுன்னு சொன்ன இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க, இன்னஹா லருயா ஹக், இது உண்மையான கனவு, இது ஹக்கான கனவு. இந்த வார்த்தையை கொண்டு அந்த கனவு வகையாக மாறிக்குது. இரண்டாவது சொன்னாங்க, நீ பாங்கு சொல்லாதே, ஏண்டா உண்ட சத்த மக்களை கேட்காது. அபு பிலாலுக்கு இந்த பாங்க சொல்லிக் கொடு, உன்னை விடவும் பிலாலுடைய சத்தம் ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடியது, எனவே பிலாலுக்கு பாங்க சொல்லிக் கொடு. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை இது? கனவு கண்டவருக்குத்தானே சொல்லிக்கொடும், நீங்க முஅஜ்ஜின் ஆகிறீங்கன்னு சொல்லி கனவு கண்டவருக்கு சொன்னாங்க, நீ இந்த வேலைக்கு சூட்டபிள் இல்ல, ரைட் பர்சனை கொண்டு ரைட்டான வேலை வாங்குங்க, சரியான வேலைக்கு சரியான ஆள், சரியான வேலைக்கு சரியான ஆள், சரியான ஆள் வேலைக்கு மோசமான வேலை அல்ல, சரியான வேலைக்கு சரியான ஆள் சொன்னாங்க. எனவே இப்படிப்பட்ட அமைப்புல எங்கட வாலிபர்களை நாங்க பயன்படுத்தணும். இன்றைக்கு எங்கட பள்ளி வாசல்கள்ல எவ்வளவு வேலை இருக்குது. இந்த நாங்க இப்ப பேசுற பயான், இந்த பயான் ஆன்லைன்ல பேசிக் கொண்டிருக்கிறது, ஆன்லைன்ல பேசிக் கொண்டிருக்கு. இந்த பயான் முடிஞ்சதுமே SMS வரும் கனடால இருந்து, ராவோ 2 மணிக்கு உங்களோட பயான கேட்டோம். இன்னொருத்தர் சொல்லுவாரு, உங்களோட பயான் லண்டன்ல கேட்கிறோம். நான் கேட்கிறேன், 1% காஸ்ட் இல்லாம, 1% செலவில்லாம இந்த பள்ளியில வெப்சைட் அல்லது யாருடைய வெப்சைட், SL முஸ்லிம் என்றது வேறொரு வெப்சைட், அந்த வெப்சைட் ஊடாக இந்த நிகழ்ச்சியை நாங்க இலங்கைக்கு மட்டுமல்ல, ரேடியோல கொடுத்தா சிலோன் புரோட்காஸ்டிங் கொடுத்தா சிலோனுக்கு மட்டும்தான், உலகத்தில் எங்கே இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி இப்ப கேட்கலாங்க மக்கள். ஏன் எங்கட பள்ளி வாசல்கள் இப்படி ஒன்று வரக்கூடாது? மீடியா வெட்டிக்கனுக்கு போயிட்டு பாருங்க, நீங்க வெட்டிக்கனு போக தேவையில்லை, லாகின் பண்ணி பாருங்க வெப்சைட்ல வெட்டிக்கனுடைய மீடியாவை பத்தி எத்தனை லாங்குவேஜ்ல வெட்டிக்கன்ல இருந்து, வெட்டிக்கன் தானே, வெட்டிக்கன்ல இருந்து எத்தனை லாங்குவேஜில் அவங்க டிவி ஸ்டேஷன், சேட்டலைட் டிவி ஸ்டேஷன் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் லாங்குவேஜில் 3 சேனல் வேலை செய்யுது, 3 சேனல் வேலை செய்யுது. எத்தனை CD, எத்தனை லாங்குவேஜ் பத்திரிகை, பேப்பர். இந்தியாவில் இந்துக்களுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க வச்சு கொண்டு, எப்படிப்பட்ட மிஷனரி ஒர்க். ஆனா எங்கட பள்ளியில் அப்படி, எங்கட பள்ளிகள்ல இந்த பள்ளி மட்டும், எந்த பள்ளியில அதை பத்தி பேச்சே இல்லை. ஒரு பள்ளிக்கு வெப்சைட் இல்ல, ஒரு பள்ளிக்கு ஒரு வெப்சைட் இல்ல. எங்கட பள்ளிக்கு ஒரு வெப்சைட் கூட, எங்கட மஹல்லால யாரும் மௌத்தானவருடைய இன்ஃபர்மேஷன் வெப்சைட் இருக்குது. கனடாவில் உள்ளவனுக்கும் லண்டன் உள்ளவனுக்கும் பார்த்துக்கொள்ள, இந்த எங்கடூர் இன்னால் மௌத்து, இன்னால் மௌத்து. இந்த பள்ளியில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. இன்னைக்கு ஜும்மா, இது ஜும்மா முடிஞ்சிட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து ஜும்மா அப்லோட் வெப்சைட்ல யாருக்கு ஜும்மா கேட்டு குறையிலும். எங்கட வாலிபர்களை யூத்தை பயன்படுத்துங்க. இதுக்கெல்லாம் ஹயர் பண்ண தேவையில்லாக்கள், யூத்துக்கு பாரம் கொடுங்க, நீங்க தான் இதுக்கு பொறுப்போ. எங்கட பள்ளிக்கு ஒரு வெப்சைட் திறக்கணும், இத்தனாம் தேதிக்கு வந்து ஒரு வெப்சைட்டோட நாங்க லான்ச் பண்ணணும், நீங்க பாரப்படுத்தி செய்யணும், செஞ்சு கொண்டு வரணும். இன்றைக்கு வைத்து பார்த்தா பிராக்டிஸ் விக்கிற பொம்பளைக்கு வெப்சைட் வாப்பா, கோல்பிட்டில் வைத்து பார்த்தா ஒரு வீட்டுல கடைசி விக்கிறாங்க பிராக்டிஸ். அங்க போனா கால் பண்ணி கேட்டா, என்ன பிராக்டிஸ்ல நீக்குதா, எவ்வளவு வேலை, என்ன பிராக்டிஸ், பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ கேனாட், நான் எனக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தல, யூ கேன் லாகின் டு அவர் வெப்சைட், எவ்ரிதிங் யூ கேன் ஃபைண்ட் அவுட். பிராக்டிஸ் விக்கிறவனுக்கே வெப்சைட் இருக்குவாப்பா. இறைச்சி சமுசா, கோழி சமுசா, வேற என்ன 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 பீஸா, என்ன இதுக்கெல்லாம் வெப்சைட்ல விற்கிறாங்க. ஏன் வாப்பா எங்கட குர்ஆன வெப்சைட்ல விற்கலாம்? ஏன் வாப்பா எங்கட குர்ஆன சொல்லல வெப்சைட்ல? இதுக்கு எத்தனைப்பட்ட டர்ட்டி ஆக மோசமான வெப்சைட் இருக்குது. பாவத்தையும் ஹராத்தையும் வெப்சைட்ல விற்கிறாங்க. எங்கட மார்க்கத்தை ஒவ்வொரு பள்ளியிலையும் குடும்ப வாலிபர்களுக்கு எங்களுக்கு வேணும். இது இப்படிப்பட்ட நீங்க செய்யுங்க, நீங்க நோட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணணும், இது உங்களோட பொறுப்பு. இங்க செய்ய தேவையில்லை, வீட்டுல செய்ய முடியுங்க, நாங்க பெர்மிஷன் தரோம். இரண்டாவது, ஜும்மா முடியுது, ஜும்மா முடிஞ்சு நாங்க சொல்லணும் மக்ரிபுக்கு, இன்றைக்கு ஜும்மா சீடியா அவுட் ஆகும், வெளியில இருக்குது, காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. குடும்ப வாலிபர்களுக்கு பொறுப்பு, குடும்ப
செய்யறாங்க ஊர் ஜமாத் 5 வாலிபர்கள். நீங்க தான் இந்த யூனிட்டுக்கு பொறுப்பு. ஜும்மாவை ரெக்கார்ட் பண்ணணும், சிடியில பேர்ன் பண்ணணும். அன்றைக்கு மகரிப் தொழுது வெளியே வரக்குள்ள சிடிக்கு யாருக்கு வேணுமோ எடுத்துட்டு போங்க. சிடி 100 ரூபாய் கொண்டு போங்க. பள்ளிக்கு வருமானம், பள்ளிக்கு வருமானம். நான் மாலை இந்த மாலை இந்த ரம்ஜானுடைய ஃபெஸ்ட் வீக்ல அங்க போய் பார்த்தா ஜும்மா ஓதுறோம். ஜும்மா ஓதினாங்க. ஜும்மா ஓதிட்டு வெளியே வரக்குள்ள ஹுத்பா எந்த ஜும்மா ஓதினாங்களோ அந்த ஜும்மா வேர்ட் டு வேர்ட் எழுதப்பட்டு வெளியே நிற்குது. ஜும்மா அப்படியே வேர்ட் டு வேர்ட். எங்கட பள்ளியில ஜும்மா ஓதுறோம் தமிழ்ல, சிங்களத்துல மொழிபெயர்ப்பு ஜும்மா நீக்கணும். சிங்கள மக்கள் வந்து ஜும்மா வாங்கிட்டு போகணும். இந்த உங்களோட பள்ளியில் என்ன பேசினாங்க தாங்க நாங்க வாசிக்கணும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், தமிழ்ல மொழிபெயர்க்கிற ஜும்மா. குறைஞ்சபட்சம் அந்த கிழத்தையும் கூட இந்த கிழமை ஜும்மா, அடுத்த கிழமை பேப்பர் மீடியாவில் பேப்பராக தமிழ்ல, சிங்களத்துல, இங்கிலீஷ்ல குடும்ப வாலிபர்களுக்கு இந்த வாலிபர்களை பயன்படுத்துங்க. எபிலிட்டி இருக்குது. ஒரு வாலிபர் ஸ்கூல் இருக்காரு, சும்மா கத்துற எழுதி அவர் வார மாசம் 16ஆம் தேதி அமெரிக்கா போறாரு. என்ற வெள்ளவத்த மகல்ல இப்படிப்பட்ட டேலண்டான பிள்ளைகள் இருக்கிறாங்க. குடும்ப பாடத்தை செய்யுங்கோ. இது இங்க மட்டும் சொல்லல, நான் முழு உலகத்துக்கு இலங்கைக்கு சொல்றேன். இது இன்றைக்கு இதை கொண்டு ஏராளமான வேலை செய்யணும். இன்னும் ஒன்று கொஞ்சம் யோசிங்க. நான் மம்பளப்பேட்டிலே சொன்னேன் சென்ற சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை முந்தைய சனிக்கிழமை எங்களை வெள்ளவத்த பள்ளியில் பார்ப்போம். மாஷா அல்லாஹ், பள்ளியில வட்டி ஹராம் என்ற, பள்ளியில வலது பக்கத்தில் யூனியன் பேங்க், பள்ளியில் இடது பக்கத்தில் என்ன பேங்க்? பீப்பிள்ஸ் பேங்க். பள்ளிக்கு முன்னுக்கு எதிர் சூரிய, பள்ளிக்கு வெளியே ஸ்லிங்கோ பில்டிங். அடி ஹராம் என்று சொன்னதுக்கு என்ன ஹலால் என்ற வழி என்ன? ஒருத்தர் வாராரு இந்த நோம்புல, அழுது கொண்டு வாராரு. முஃப்தி சாப் தெரியாத காலத்துல நான் ஒரு நகையை கொண்டேற்றி வச்சுட்டு வந்தேன் இந்த முன்னுக்கு. இதுல எனக்கு வாரண்ட் அனுப்பி இருக்கிறாங்க 8000 ரூபாய் பணத்துக்கு கட்ட சொல்லி, எனக்கு வசதி இல்லை, எனக்கு 7 மணி ஒரு ஹெல்ப் கொண்டு செய்யுங்க. 8000 ரூபாய் தரவானம், முழு காசையும் கட்டி இந்த நகையை நீங்க வெளியெடுத்தாங்க எடுத்து நகையை வித்து உங்களை காசை எடுத்துக்கொண்டு என் மனசை தாங்க சொல்லி. அப்ப நான் அவனோட துண்டெடுத்து பார்த்தா அந்த துண்ட போட்டு நகையிட பொறுமதி சுபஹானம் எவ்வளவு அட்டகாசம். நகையிட பொறுமதி 68,000 ரூபாய். எத்தனை ரூபாய்? 68,000 ரூபாய் தான் வெளி. வேணும்னா 68,000 ரூபாய் தாரம் வெளியே பண்ணி போட்டு பேலன்ஸ் உங்களுக்கு தாரம் எங்களை எடுத்துக்கொண்டு சொல்லி ஒரு கொடுத்தீங்களாம். சரி, இது லீகலுக்கு இஸ்லாம், இது லீகல் சட்டத்துக்கு மாத்த செய்யல. லீகல்ல கடைசிக்கு நான் செய்யல, ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னீங்களாப்பா இப்படி ஒன்று இதை செஞ்சு வச்சு நான் போயிட்டு நான் மாலை போயிட்டேன். இந்த சகோதரர் மாஷா அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமை இவர் போயிட்டெடுத்து காசை கட்டி 58,000 ரூபாய் காசை கட்டி 68,000 ரூபாய் பொறுமதியான நகையை விட்ரோ பண்ணி வெளியெடுத்து பெட்டால கொண்டேத்து ஒரு கடையில வித்தா அந்த நகைக்கு பொறுமதி 1,24,000 ரூபாய். நேத்தத்தில் மொத்தமா கேட்கிறாரு, முஃப்தி சாப் நகையை ஈடு வச்ச ஒரு ஆளுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா? பிரச்சனையை பேசவான நான் இஸ்லாமிக் பேங்க் தொடங்க சொல்ல இல்ல, நான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் இந்த முன்னுக்கு எங்கட பள்ளிக்கு முன்னுக்குள்ள மாட்டு மதத்தவர்கள், பள்ளிக்கு அப்பாவுள்ள மாட்டு மதத்தவர்கள், முஸ்லீம்கள் எங்களா கழிக்கிறாங்க. அவங்களுக்கு 25,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. எங்க பைத்து வாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சொல்லணும் பள்ளிக்கு போனா நகையை கொடுத்துட்டு 25,000 ரூபாய் பணம் வட்டி இல்லாம வாய்க்கொண்டு வரையலும். வார மாசம் கொண்டே 25,000 ரூபாய் கொடுத்தா நகை கிடைச்சிடும். இதை செஞ்சு பாருங்க பார்ப்போம். நாளைக்கு கிரீஸ்மேன் அல்ல, யாரு வந்தாலும் முன்னுக்கு நிற்பான். இந்த மாற்று மருத்துவ வந்தான் பள்ளிக்கு போகாதே, பள்ளியால் நாங்க தின்றோம் சொல்லி நேற்று கஞ்சி கொடுத்தோம். பள்ளியிலிருந்து நேற்று பொலிசுக்கு கஞ்சி அனுப்பினோம், பன்சலை கஞ்சி அனுப்பினோம். இங்க அக்கம் பக்கத்துள்ள மாற்று மருத்துவ குழுவில் கஞ்சி அனுப்பினோம். நிர்வாக சபை முடிவு செஞ்சிருக்காங்க. சில வார வருஷம் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ந்து நடக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்குது. இதுக்கு பள்ளி நிர்வாகம் எடுக்க தேவையில்லை. ஒரு குரூப்பை போடும், இங்க வாங்க, நீங்க செய்யணும். வாலிபர்கள் முன்னுக்கு வாங்க, செய்யுங்க. ஒரு லைப்ரரி செய்யுங்க, லைப்ரரி வேணும் எங்களுக்கு. இந்த புஸ்தகத்தை செலுத்தாங்க. வெள்ளிக்கிழமை டிராபிக் என்கிட்ட வந்தாங்க, நோபம் முந்தி கொஞ்சம் 2 வாலிபர் வந்தாங்க. அவங்க அமெரிக்கால வந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, முஃப்தி சாப் நான் அமெரிக்கால இருந்தேன், நல்லா இருந்தேன் மாஷா அல்லாஹ்.
நல்லா சம்பாதிச்சேன், எல்லாம் செஞ்சேன். நான் இப்ப சிரோனுக்கு வந்த எப்படி தெரியுமா இருக்கிறேன், எனக்கு சரியான வேலை இல்லாம இருக்கிறேன். நாங்கள் என்ன வேலை செஞ்சாய்? நான் 8 hour வேலை செய்வேன், மற்ற 8 hour பள்ளியில வேலை செய்வேன். பள்ளி என்ன வேலை செய்வாய்? நான் தான் டிராபிக் கண்ட்ரோலர் கார் பார்க்கல. சம்பளத்துக்கு இல்ல, சும்மா அவர் எந்த வீட்டுக்கு வந்தீர கார் மெர்சிடிஸ் பென்ஸ், எந்த வீட்டுக்கு வந்து இந்த சம்பவத்தை சொல்றவர் மெர்சிடிஸ் பென்ஸ்ல போறவரு. அவருடைய வாப்பாட்டே வாகனம் மெர்சிடிஸ் பென்ஸ், சும்முள்ளால் அல்ல. அவர் சொல்ற நாங்க சரியான ஒக்கிப்பை பள்ளியில என்ன காப்பாட்டுல நோம்பு துறக்க சாப்பாடு வச்சிடத்துல அதுக்கு இதுக்கு நாம இங்க வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. முன்னுக்கு வெள்ளிக்கிழமை காப்பாட்டுல கஷ்டம்ன்றோம். ஊர்ல வாழ்வுல கூப்பிடுங்க. இங்க நிமல் ரோட்ல மம்பளப்பட்டியில தெய்வேலையில காப்பாட்டுல பிரச்சனை ஒண்ணுமான 3 ஜமாத்தை கூப்பிடுங்க. இங்க வாங்க, எங்களுக்கு 10 பேர் வேணும், 10 வாலிபர்கள் வேணும். டிராபிக்க கண்ட்ரோல் பண்ணணும், ரோட்டை கிளீன் பண்ணணும், ரோட்ல வாகனம் பார்க் பண்ண இப்படிதான் வாக் பண்ணணும். பள்ளிக்கு முன்னுக்கு வாகனம் பார்க் பண்ண ஓரமாத்தான் பார்க் பண்ணணும். பேமெண்ட் அடிக்க இயலாது. போலீஸ்காரன் சொல்ல தேவையில்லை. நாங்க பள்ளி யூனிஃபார்ம் கொடுத்து பம்பலப்பட்டி மோஸ்ட் டிராபிக் கண்ட்ரோலர் பெல்லவத்த மோஸ்ட் போடுங்க, குடும்ப வாலிபருடைய கையில ரோட்டை. இன்னைக்கு வாலிபர்களை பயன்படுத்தினா ஏராளமான வேலைகள் செய்யலும். இந்த வாலிப சமூகத்தை நீங்க சும்மா விட்டீங்கன்னு சொன்னா, நான் நேத்துராவோ எனக்கு சரியான மனசுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நான் உண்மையில் அல்லாஹ் 2-3 முறை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்தேன். தராவிய பிறகு ஒருத்தர் மேல வந்தாரு. வந்தா ஒரு 25 ஏத்துக்காவல் இருக்கிறாங்க, 20 வாலிபர்கள், 25 வாலிபர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்கள் அவங்க ஏத்துக்காவல் இல்ல, அவங்க என்ஜாய் ஆயிக்கிறாங்க, சும்மா ஆத்தல் ஆயிக்கிறாங்க. டைமுக்கு இஃப்தார் கிடைச்சது, சம்மரையும் கிடைக்குது, வேண்டிய எல்லாம் கிடைச்சது, மாஷால பள்ளி இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து கேட்டாரு, பார்த்தா 25 பேரு பொடியம்மாரு, சும்மா யூத் 15 வருஷத்துல நீக்கிறாங்க, ஒரு 25 வருஷம் வரைக்கும் உள்ள ஆட்கள். ஒருத்தர் கேட்டாரு, வந்தவருக்கு ஆச்சரியம், என்னப்பா இது? அவர் கேட்டாரு, நீங்க எல்லாம் ஒரே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு கேட்டாரு. நீங்க ஒரே ஸ்கூல் ஆண்டு சொல்லி ராயல் கோஜாக்கலா அல்லது சென்ட் தோமஸ் ஆண்டு கேட்டாரு. இவர் சொன்னாரு, இல்ல இல்ல, we are most friends, நாங்க பள்ளி கூட்டாளி மாறு. நான் சரியான சந்தோஷப்பட்டேன். என்ன வார்த்தை ஒரு காலத்தில் சொன்ன, நாங்க கிளப் கூட்டாளி, லைன் கிளப் மெம்பர்ஸ், நாங்க அந்த மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸ் இன்னைக்கு சொல்றாங்க, இல்ல இல்ல, we are most friends, we are gathering in a mosque. ராயல் உள்ளாக்கள், சென்ட் தோமஸ், சென்ட் பீட்டர்ஸ், அங்க போன அமல் இன்டர்நேஷனல், இஜாஸ் இன்டர்நேஷனல், விஜய் இன்டர்நேஷனல் எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஸ்கூல் இல்லைங்க, நாங்க மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், we are our gathering here, நாங்க பிரேக்பாஸ்டிங் ஹியர், நாங்க மாஷாஅல்லா பெருநாளை நீங்க தான் கொண்டாடுவோம் பள்ளியில, எங்க செலிப்ரேஷன் நடக்க போகுது, நாங்க காணிவை வச்சோம் பள்ளி உள்ளுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினா, நான் சொல்றேன், இந்த பிள்ளைகள் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் பார்ப்பாங்க, அடுத்த வருஷம் நோம்பு எப்படா வரும் ஏத்துக்காவிக்கிறதுக்கு, அடுத்த வருஷம் பெருநாள் எப்ப வருங்களுக்கு. இந்த அமைப்புல நாங்க எல்லாரும் சேர்ந்து யாரும் குறை சொல்ல வேணும். இது யாருடையும் பொறுப்பல்ல, எல்லாருடையும் பொறுப்பு. இது நிர்வாகத்துடைய பொறுப்பு மட்டுமல்ல. எங்கே போயிட்டு இன்னைக்கு பயான்ல சொன்னார், உங்க எல்லாரும் கலெக்டர் சொல்லி யாரும் சொல்ல வேணும். அவங்களுக்கு மட்டுமல்ல கலெக்டர், உங்களுக்கு தான் கலெக்டர் வைப்பா. ஒவ்வொருத்தரும் பாருங்க, எங்கட பள்ளிகள் இப்படி வாலிபர்களை கொண்டு இதுக்கு மேல இன்னும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அழகில்ல, எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை பாவிச்சாங்கண்டா, ஒரு கட்டத்தில் வாராங்க மாட்டு மதத்தவர்கள், கிறிஸ்தோ ஃபாதர், அதாவது ராஹிபுகள், இஞ்சில் தௌராத்தை பின்பற்றக்கூடியவங்க வந்து நபியோட வந்து பேசுறாங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஒருத்தர் சொன்னாங்க, இது எங்கட தொழுக நேரம். யாரு சொல்றது? யாரு? கிறிஸ்துவ ஃபாதர்ஸ் சொல்றாங்க, இது எங்கட தொழுக நேரம். அவங்க நஜ்ரான்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இது எங்கட தொழுக நேரம், நாங்க தொழுவணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இடம் கொடுத்தாங்க, தொழுவங்க வாப்பாடு சொல்லி. நான் இங்க தொலைச்சல் இடம் கொடுக்க சொல்லல உங்களுக்கு. அகிலங்க ஜமியத்துலமாவோட அழகான ஃபத்வா இருக்குது. மாற்று மதத்தவர்களையும் ஜும்மாவுக்கு அழைச்சு கொண்டு வரையிலும் அழைச்சு கொண்டு வாங்கோ, ஒரு பக்கத்தில் உட்கார வைங்கோ, அவங்களுக்கு சொல்லுங்க, கேளுவா உனக்கு தொலையலாம், நீ தொழுகிறதுக்கு நிபந்தனை பூர்த்தி இல்ல, நீ பயான கேளு, நல்லத கேளு. மகள்ட நிக்கா, பார்ட்னருடைய மகள்ட நிக்கா, பார்ட்னர் வந்து தமிழ் சகோதரர், அவர் சொல்றார், எனக்கும் இந்த பயான கேட்கணும், பள்ளி உள்ளுக்கு வரலாமா? சந்தோஷமா பள்ளி உள்ளுக்கு மொட்டு வச்சுக்கொண்டு வா வாப்பா வந்து உட்காரு, கேட்டு போ. வந்து நாங்க என்ன பேசுறோம்? நாங்க மனித நேயத்தை பேசுறோம்,
நாங்க அஹ்லாக்க பேசுறோம், நாங்க குணத்தை பேசுறோம், கணவன் மனைவியுடைய மரியாதையை பத்தி பேசுறோம். நாங்க பயங்கரவாதம் பேசுறது இங்க. நாங்க டெரரிஸ்ட் இல்ல, நாங்க நல்லவங்க. வா வந்து பாரு. எங்க பள்ளியில வருவான நேற்றுக்கா நோம்பு திறக்கிறதுக்கு வெள்ளவத்த போலீஸ் ஓஎஸ்சி வந்திருக்கிறார், பம்பலப்பட்டி ஓஎஸ்சி வந்திருக்கிறாரு, எங்க அக்கம் பக்கத்துல பன்சரையுடைய மதகுமார் வந்திருக்கிறாங்க. வந்து நோம்பு திறந்தாங்க. நோம்பு திறந்து சொல்றாங்க, நீங்க மகரிப் தொழுங்க, நாங்க உங்களை பார்க்க விரும்புறோம். நாங்க தொழுவோம் மகரிப், அவங்க பின்னிக்கு இது பார்க்கட்டுமே, அவங்க பின்னிக்கு இது பார்க்கட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு டனல் விஷன்ல போகாம ஒரு பிரவுட் விஷன்ல பள்ளியை யோசிங்கோ, இந்த பள்ளிகளை ஹயாத்தாக்குங்கோ, இந்த பள்ளிய இந்த வாலிப சமூகத்துக்கு சென்டராக மாற்றுங்கோ. அவங்க எதிர்க்குத்தான் எல்லாம் செய்யணும். அப்படிப்பட்ட பள்ளியாக வந்தா இந்த பள்ளி பெரிய சுபகுடைய தொழுகைக்கு வாலிப சமூகத்தை கொண்டு பள்ளி நிறைஞ்சு காணப்படும். அப்படிப்பட்ட பள்ளி வாசல்களாக இலங்கையில் உள்ள அத்தனை பள்ளியும் அல்ல ஆக்கி வைப்பானாக. அத்தனை பள்ளியும் அப்படிப்பட்ட பள்ளியாக்கி வைப்பானாக. ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, எல்லாம் தீனுடைய வேலை. தீன் ஹயாத்தாகிறதுக்கு எழுதுறது தீனுடைய பெரிய ஒரு வேலை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்ன அத்தனை விஷயமும் யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச விஷயம் பாப்பா, யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச விஷயம். எப்ப எழுதுறது? இமாம் புகாரி அந்த எழுதி வச்சது, இமாம் முஸ்லிம் அந்த எழுதி வச்சது. எழுதி வச்சதான் நாங்க இந்த உங்களுக்கு சொல்றோம். நேர்ந்த மரியாதை சொல்லல, அவங்க எழுதி வச்சல. இது எழுத தேவையில்ல பாப்பா என்று சொல்லி அவங்க நினைச்சிருந்தா இன்றைக்கு எங்களுக்கு மெட்டீரியல் இருக்குமா பேசுறதுக்கு? எனவே ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, டாக்குமெண்ட் பண்ணுங்கோ. 56 ஜும்மா வருஷத்துக்கு 56 ஜும்மா இருக்குது. 56 ஜும்மா சேர்ந்துட்டது. இன்றைக்கு நாங்க ஜும்மாக்கள் வெள்ளவத்த பள்ளியில ஜும்மா பேரஸ் அது ஹுத்பாக்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட புத்தக வெளியீடு கூப்பிடுங்க. இன்றைக்கு ஜும்மாக்களை வெளியிட போறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளிகளாக இந்த பள்ளிகளை ஹயாத்தாக்குவானாக. இந்த வாலிபர சமூகத்தை பொருந்திக் கொள்வானாக. வாலிபர்களை கபூல் செய்வானாக. யுவதிகளை கபூல் செய்வானாக. தாய்மாரை கபூல் செய்வானாக. எங்களுடைய அனைவருடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய மனைவி மக்களை பொருந்திக் கொள்வானாக. குழந்தைகளை பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய சகோதரரை பொருந்திக் கொள்வானாக. அகிலத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களையும் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருடைய அமலையும் பொருந்திக் கொள்வானாக. அமல்களையும் கபூல் செய்வானாக. ரமலானை ஹைராக்கி வைப்பானாக. ரமலானை பரக்கத்தான சங்கையான பாக்கியங்கள் நிறைந்த ரமலானாக்கி வைப்பானாக. அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.